நம்பிக்கையில நீங்க பேசுறீங்க, இல்லங்கல. ஆனா ஒரு லெவலுக்கு மேல போகும்போது அது வந்து கோவமா மாறுது. அந்த கோவத்தின் காரணமா நீங்க அவரையே இப்ப பழிக்கும்போது, அதுக்கு அவர் மேல தப்பு இருந்ததுன்னா, நீங்க வந்து அவர பழிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. அவருடைய மேனேஜர் மேலயும் எந்த தப்பும் இல்ல. அவங்க சைட்ல எந்த ஃபால்ட்டும் இல்ல. அவங்க அவங்களுடைய வேலை கரெக்ட்டா பண்ணி குடுத்துட்டு தூர போயிட்டாங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்க்கு போயிட்டாங்க. இப்போ இப்போ ஒரு நல்லா கேட்டுக்கோங்க. எத்தனையோ படத்துல ஒரு ஆக்டர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட் ஆயி வராரு. அவரால எனக்கு இதாயிருச்சு, நான் டவுன் ஆயிட்டேன்னு சொல்லி எந்த இதுலயும் நம்ம சார் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல. அவர் வந்து ஒரு டேக்க 100 தடவ எடுக்க சொன்னாலும் நடிச்சு குடுக்கக்கூடிய ஆள் தான். எத்தன நீங்க உங்களுக்கு க்ளோஸ் சர்க்கிள்ல உள்ள டைரக்டர்ஸ் யார்ட்ட வேணாலும் கேளுங்க. ஒர்க்ன்னு வந்துட்டா அவர் வந்து, "நான் சம்பளம் வாங்குறேன், நீ சம்பளம் தர. நான் உனக்கு வேலை பார்க்குறேன். அவ்வளவுதான். நான் ஒரு வேலையாள்." அவர பொறுத்த மட்டும் அது மட்டும் தான். அவருடைய வேலைய அவரு முடிச்சுட்டாரு. ஸோ, நீங்க வந்து அவர பழிக்கிறதுல எந்த ஃபால்ட்டும் இல்ல. லைக்கா வந்து இது ஓனா எடுத்த டிசிஷன். நல்லா கேட்கணும். சுரேஷ் சார்ட்ட கேட்கல, அஜித் சார்ட்ட கேட்கல, கோ ஆக்டர்ஸ்ட்ட யார்ட்டயுமே கேட்க வேண்டியதில்ல. ஏன்னா ஓனர். அவர் தான் ஓனர். ஒரு வீட்டுடைய ஓனர். வீட்ட விக்கணும்னு நெனச்சா அவர் எடுக்கிற முடிவு தான். அந்த வீடு வேணும்ங்கிறதும், வேண்டாதுங்கிறதும் அவருடைய முடிவு. இதுலயும் அதான் நடந்திருக்கு. என் வீட்ட விக்கிறதுக்கு நான் எவன்ட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு, அவரே அவருக்கு முடிவு எடுத்துக்கிட்டு அவங்களே ஹோல்டு பண்ணிக்கிட்டாங்க. இதான் பிரச்சனை. இப்போ அது இன்னும் முடியல. நல்லா கேட்கணும். பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பொங்கல் ஸ்லாட் வரல. நல்லா கேட்டுக்கோங்க. யாரும் அதுல இப்பவும் சொல்றேன் படம் பொங்கலுக்கு இல்ல. நீங்க அதுவும் இன்னும் இப்ப இன்னைக்கு ஸ்பேஸ் போட்டுருக்காங்க. அப்ப கிளியர் கட்டா வரப்போகுது போலுக்குன்னு சொல்லி யாரும் மனசுல ஆசைய வளர்த்துக்க வேண்டாம். ஏன்னா முடிஞ்சிருச்சு. பொங்கல் ஸ்லாட்ட குளோஸ் பண்ணிட்டாங்க. இவரு ரேஸ விட்டு வெளிய போகவும் இன்னும் 10 படம் கமிட் ஆயிருக்கு. பொங்கலுக்கு 10 படம் வரதா கேள்விப்பட்டேன். நல்லா கேட்கணும். ஸோ ஆமா. கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு சாயந்தரத்துல இருந்து. அதான். நான் என்ன சொல்றேன்னா, பொங்கல் நம்ம விடாமுயற்சி அவுட் ஆஃப் ரேஸ்ல போயிருச்சு. ஸோ, நீங்க யாரும் ஃபேன்ஸ் வந்து படம் பொங்கலுக்கு இன்னும் வருதுன்னு நம்பிட்டு இருக்காதீங்க. படம் வருது. இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களும் படத்த முடிச்சு வச்சுட்டாங்க. லைக்காவுமே படத்த முடிச்சு வச்சுட்டு, அவங்க வந்து இன்னும் உள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறதுல அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல. அவங்களுக்கு பெரிய லாஸ். அவங்க அந்த படத்த அடுத்த தியேட்டர்காரங்களுக்கு சும்மா கூட குடுத்துட்டு போயிரலாமே தவிர, அவங்க டிலேட் பண்ணி இறக்குறதுல எந்த ஒரு பிளஸ்ஸும் இல்ல. மைனஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் மைனஸ். இப்பவே ஆல்ரெடி மைனஸ். நல்லா கேட்கணும். இப்பவே ஆல்ரெடி மைனஸ். அப்ப இன்னும் படத்த முடிச்சு ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டு இன்னும் ஹோல்டுல வச்சிருந்தாங்கன்னா, அது எந்த பிரயோஜனமும் இல்ல. ஸோ, இன்னும் டாக்ஸ் போய்க்கிட்டு தான் இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் இறக்க முடியுமா? மேபி நல்லா கேட்கணும். ஃபெப்ல படம் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. நான் ஃபெப்ங்கிறதே அதிகமா சொல்றேன் உங்கள்ட்ட. ஃபெப்லயே படம் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. பொங்கல் ஸ்லாட் நமக்கு இல்ல. அது எனக்கும் ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் தான். ஏன்னா, பெரிய பெரிய ஹாலிடேஸ்ல பொங்கலும் ஒண்ணு. ஏன்னா, அப்படியே லென்த்தா ஒரு ஜேர்னி மாரி போகும். ஸோ, ஜிபியும் ரெடியா இருக்காங்க. நல்லா கேட்கணும். ஜிபி வந்து சம்மர், ஏப்ரல்ல அவங்க ரெடியா இருக்காங்க. ஸோ, இவங்க வந்து இன்னும் லென்த் எல்லாம் இழுக்க மாட்டாங்க. படம் ரெடி. படம் ரெடி பண்ணிட்டாங்க. படம் ரிலீஸ் டேட்டுக்கு எல்லாம் ரெடியா தான் இருக்காங்க. ஆனா, எதுக்காக உங்கள்ட்ட இன்னைக்கு நான் ஸ்பேஸ் போட்டு இது பண்றேன்னா, நம்ம அஜித் சாருக்கோ, சுரேஷ் சந்திரா சாருக்கோ, இங்க நடந்துகிட்டு இருக்க பிரச்சனைக்கோ எந்த ஒரு காரணமும் இல்ல. நல்லா கேட்கணும். இன்னொரு ட்வீட் பார்த்தேன். அவர் வந்து உடம்ப குறைக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து கார் ரேசிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா கேட்கணும். ஆ ஜிபி வரும்போது அவர் எதுக்காண்டி உடம்ப குறைச்சாருங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுவரைக்கும் நான் அத சொல்ல விரும்பல. ஆ ஃபேன்ஸுக்காண்டி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு, இவ்வளோ தூரம் இது பண்ணிட்டு, ஆ அ இது பண்றவர நீங்க இவ்வளோ தூரம் பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவரு நடிக்கணும்னு அவசியமே இல்ல. அவர் இப்ப கூட அத குவைட் பண்ணிட்டு போயிரலாம். நல்லா கேட்கணும். நீங்க நெறைய பேரு ரிட்டயர்ட் ஆகுங்க அப்படின்னு என்னெல்லாமோ சொல்றீங்க. அவர் ரிட்டயர்ட் ஆயிட்டாருன்னா, இப்ப சொல்றேன். சீரியஸா சொல்றேன். ஃபியூச்சர்ல வரவன் கூட உங்கள மதிக்க மாட்டான் எவனும். நல்லா கேட்டுக்கோங்க. அஜித்துங்கிற ஒரு சாம்ராஜ்யத்த வச்சு தான் நீங்களும் ஆண்டுகிட்டு இருக்கீங்க. நானும் ஆண்டுகிட்டு இருக்கேன். எல்லாருமே இங்க அவர் நேம வச்சு தான் யூனிட்டியா இருக்கோம். அவரையே திட்டும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஒரு யோசனையே இல்ல. அதான் என்னன்னு எனக்கும் தெரியல. ஓப்பனா சொல்றேன். பழைய ஆர்மி இது கிடையவே கிடையாது. இது ப்ரோ இப்ப டோட்டலா எல்லாம் வேற. இவங்க மாறிடுச்சு. ஆக்சுவலா என்னன்னா ட்விட்டர் படிக்க முடியல ப்ரோ. இவனுங்க போடுறத இவனுங்க அட்வைஸ், அதாவது இவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் தூக்கின்னு போயிட்டு என்ன சொல்றது, அந்த வெறி வேற மாரி மாறி அவர் மேல போட ஆரம்பிச்சிட்டானுங்க. திடீர்னு இன்னைக்கு அந்த அகமது ஒரு ஐடின்னு ஒரு ஐடி இருக்கு ப்ரோ. அவன் என்னென்ன போடுறான், ஐயோ இந்த ஆளை காட்டாதீங்கடா எரிச்சல் புண்டையா இருக்குன்னு போடுறான். ஏன் உங்கெல்லாம் எப்படா அவர் இருக்க சொன்னாரு? உங்களுக்கு பிடிச்சா அவர் எப்படா உங்க எல்லாம் பாக்குறாரு? போயிட்டு உங்க வேலையை பாருங்க. படம் வரும்போது என்ஜாய் பண்ணுங்க. மத்த கண்ணனா டைம்ல பாருங்க. கண்ணனா ஒன்னே ஒண்ணு எனக்கு கேட்கணும். கேளுங்க.
தலையா திட்டுறவனுக்கு அவங்களுக்கு அறிவே இல்லை. ஸோ அவங்கள பத்தி நம்ம இவ்வளவு நேரம் பேசினதே எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தீங்கல்ல, அவளை எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாருன்னு, அதோட முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க இல்ல இல்ல திட்டாதீங்கடா, இல்ல அவங்களுக்கு சுத்தமா ஒரு அறிவே இல்லாத ஆளுங்க நம்ம எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டானுங்கண்ணா. ஒன்னே ஒண்ணு இப்ப சொல்றேன், எனக்கு ஒன்னே என்ன. ஒண்ணு சொல்றேன். நீங்க பேசுங்க, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ம். அவர் இதெல்லாம் பார்க்க மாட்டார்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நல்லா கேக்குறேன். அவர் இதெல்லாம் எல்லாம் பார்க்க பாக்குறாருன்னு எல்லாமே மாட்டார்னு நினைச்சிட்டு தெரியுது. இருக்கீங்களா? நல்லா கேட்கணும். அவர் பாக்குறாருன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் வந்து நம்புறது நம்மள மட்டும். நல்லா கேட்கணும். எனக்கு என் ஆஹ் ஃபேன்ஸ், அவரு எத்தனையோ இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. நல்லா புரியணும். நான் என் ஃபேன்ஸை வச்சு பிசினஸ் பண்ண மாட்டேன். என் ஃபேன்ஸை வச்சு எனக்கு எந்த ஒரு இன்ஃபுளுன்ஸ். விளம்பரமும் தேவையில்லை. நிறைய இடத்துல அதை பதிவு ம் ம் பண்ணியிருக்காரு. ம். ஆனா ஒரு இவரு முறையும் சொல்றாரு ப்ரோ, எனக்கு அந்த மாதிரி தாட் இல்லைன்னு சொல்றாரு. திரும்ப திரும்ப நீங்க அவர் மேலேயே பிளாம் பண்ணா அவர் என்ன பண்ணுவாரு? இன்னைக்கு இருக்கிற அவர் ஹெல்த் கண்டிஷனுக்கு உங்களை ஏதோ படம் பண்ற. உண்மை. நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த பாயிண்ட் நானே மறந்துட்டேன். சாருக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் வந்து மற்ற ஆக்டர்ஸுக்குலாம் இருந்துச்சுன்னா நல்லா ம் கேட்கணும். அவங்க எல்லாம் என்னைக்கோ ஃபீல்டை விட்டு போயிருப்பாங்க. அவர் அப்பமும் நமக்காக தான் இவ்வளவு தூரம். என்னன்னா, ஒரு லாங் ஜேர்னி. அவருக்கு முடியும் தண்டியும் இந்த டிராவலை கொண்டு போகணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஃபேன்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இல்லையா, உங்களுக்கு பிடிச்சா பேசாம இருங்க. இல்ல எனக்கு என்ன டவுட்னா, லைக்காவோட ஓன் டெசிஷன், அவன் தான் அந்த படத்தோட ஓனர், அவன் ஒரு டெசிஷன் எடுக்கிறான், அது எல்லாமே ரைட்டு. நாளைக்கு நியூ இயருக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த மெசேஜை நொட்டணுமா? அதுவும் ஹாப்பி நியூ இயர்னு போட்டுட்டு அதுக்கு கீழே விடாமுயற்சி படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன், போஸ்ட்பான் பண்றேன்னு போடணுமா? அந்த ப்ரோ, அளவுக்கு கூட அறிவு இல்லையா அவனுக்கு? இல்ல நீங்க கேக்குற கொஸ்டினே ராங் ப்ரோ. அது நியூ இயர் இருந்தா என்ன, ப்ரோ ப்ரோ எதுவா ப்ரோ இருந்தா. மியூட் போட்டதுக்கு நன்றி. அந்த கொஸ்டினே ராங்கன்னு சொல்லாதீங்க. இருக்கிற எல்லாருமே அந்த ஒரு விஷயத்துல செம்ம காண்டில் இருக்காங்க. தலை மேல எவனுக்குமே இங்க கோபம் கிடையாது. அது பேசுறவன் அவனுக்கு அஜித் ஃபேனே கிடையாது. நான் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், யாரை வேணா கூட்டுவாங்க. தலையை திட்டுறவன் அஜித் ஃபேனா இருக்க வாய்ப்பே கிடையாது. சுரேஷ் சந்திராவை திட்டுறவன கூட அஜித் ஃபேனா இருப்பான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா சுரேஷ் சந்திரா அந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காரு முன்னாடி, அதுக்கு திட்டு வாங்குறது பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க லைக்காவை திட்டவே வேணாம். லைக்கா பண்ணது கரெக்ட்னு மட்டும் தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க. சத்தியமா கொலை வரியில இருக்கேன். ஒரு விஷயத்த எப்படி கன்வே பண்ணணும், எப்படி சொல்லணும், ஒரு விஷயத்த சொல்லணுமா, ஒரு ஒரு ஏன் வலிமை தான் போஸ்ட் பண்ணாச்சு. அது எவ்வளவு பொலைட்டா, எவ்வளவு ஒரு ரீசனபிளா போனி ரிலீஸ் பண்ணான். இதை நான் இந்த படத்தை நான் போஸ்ட்பான் பண்றேன்னு எவ்வளவு டீசெண்டா அதை கன்வே பண்ணானுங்க. இந்த விஷயத்த இவனுங்க ஏன் பண்ணலன்னு தான் நான் கேட்கறேன். உங்களுக்கு அது புரியுதா? கொஸ்டினே தப்புன்னு நான் கேட்கிற கேள்வியே தப்புக்கிறீங்க. அப்ப நீங்க எந்த மனநிலை இருக்கீங்க எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இதுக்கு மட்டும் பதில் கிடைக்கணும். இந்த விஷயத்த இந்த டைம்ல சொல்லணும்னு அவனுக்கு ஒரு அறிவு கூட இல்லையா? ஒரு புது வருஷம் ஆரம்பிக்க போகுது. ஏற்கனவே 2.5 வருஷம், ஆல்மோஸ்ட் 3 வருஷம் ஆக போகுது. அது விக்னேஷ் சிவன் ஆரம்பிச்சு மகிழ் ரெண்டு திருமணி உள்ள வருஷமா வந்து 2 வருஷமா ஆல்பம் ரிலீஸ் பண்ணாம ரீசெண்டா தான் ஆல்பம் ரிலீஸ் பண்ணாங்க. ட்ரெய்லர் எல்லாமே ரீசெண்டா ரிலீஸ் பண்ணாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். மட்டும்தான் இந்த பொங்கல் நேரத்துல 25 இந்த மட்டும்தான் நேரத்துல இது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்க அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் வந்து எதுவுமே அதுல வந்து பொங்கல் 25னா அது எதுவுமே போட கிடையாது. சிம்பிளா எல்லாருக்கும் ஒரு எமோஷன் இருக்குதான் செய்யும். யாருமே வந்து ஒரு ஒரு காமனா ஒரு ஃபேனா இருந்தா அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இன்னொன்னு இமோஷனல் ஃபீலிங்ஸ் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகதான் இருக்கும். சரியா? சிம்பிளா வந்து நீங்க ஈஸியா வந்து அது லைக் தான் அப்படின்னா இவன் தான் அவன் தான் அப்படிலாம் கிடையாது. நீங்க அஜித்னு ஒரு ஆளை வந்து யாரோ ஒருத்தவங்க பாக்குறாங்களோ அவங்க என்ன விதமா இது பண்றாங்களோங்கிறலாம் அப்பாட்டு அங்க வந்து ஒரு அப்டேட் வரலன்னு சொல்றதுக்காக நீங்க எதுக்கு நீங்க அவங்கள பிளேம் பண்றீங்க இவங்கள பிளேம் பண்றீங்கலாம் கிடையாது. அவன் போட்ட டைமிங் தப்புனா தப்பு தான் ப்ரோ. ஏன்னா ஊரே வந்து நியூ இயர் அன்னைக்கு நைட்டு எல்லாரும் உனக்கே ஒரு காமனான ஜென்ரலான விஷயம் எல்லாருமே கொண்டாடுவாங்க அந்த டைம். அன்னைக்கு நைட்டு மற்ற டைம் விட்டுட்டு 9:30 10:30 மணிக்கு மேல அதுதான் பீக் டைமே. 12 மணிக்கு மேலதான் எல்லாருமே அப்படி இப்படின்னு இருப்பானுங்க. அந்த டைம்ல கொண்டாந்து கொடுத்துட்டு மேல வந்து சும்மா ஏதோ ஒரு ரீசன் கூட இல்ல, இதனால எங்களுக்கு படம் போஸ்ட்பான் ஆச்சு. அதுல போனி கபூர் கரெக்டா ஒரு டைம் அந்த இதுல போட்டிருந்தான். ஆனா இவன் இது எதுவுமே பண்ண கிடையாது. சும்மா நான் போஸ்ட்பான் மட்டும்தான் பண்றேன்னு போட்டிருந்தான். இன்னொன்னு அதுல ஹாப்பி நியூ இயர்னு போட்டிருந்தது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். அது டிசப்பாயின்மெண்ட் கூட கிடையாது. இவன் வேணும்னே வந்து நம்ம எல்லாருமே கமெண்ட்ல அப்டேட் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய டைம் திட்டணும்னு சொன்னதுக்காக கூட அதை பண்ணாலும் கூட பண்ணியிருந்திருப்பான். ஆனா ஆக்சுவலா அந்த டைமிங்ல போடணுங்கிறதுக்கு ரீசன் என்னன்னு தான் கேக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம்ல. இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படம் வர்றதுக்கு முன்னாடி கூட தெரியும். இல்ல. படம் இப்ப வந்து இல்லடா ஒரு சொல்றா, நேத்து நைட்டு தான் அந்த பிரச்சனை இஷ்யூ ஆச்சு, ரிலீஸ் பண்ண முடியல. நேத்து நைட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணாலுமே அதை இன்னைக்கு நியூ இயர் முடிஞ்சோடனே இன்னைக்கு நைட்டு போட்டிருக்கலாம், இல்ல 2ஆம் தேதி காலையில போட்டிருக்கலாம்ல. 11 மணிக்கு அப்புறம் நியூ இயருக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போடணும்னு என்ன அவசியம்? அப்படி நம்ம போட்டு நம்மளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணும்னு அவனுக்கு, நம்மளை கஷ்டப்படுத்தி அவனுக்கு என்ன சந்தோஷத்தை காண போறாங்க எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. இதை கேட்டா ஆக்சுவலா கேள்வி இங்க தப்புங்கிறீங்க. யாருக்குமே அவர் மேல வந்து வெஞ்சன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையவே கிடையாது. இங்க அங்க போடுறது எல்லாமே வந்து என்னன்னா லைக்காக ஆல்ரெடி வந்து பல டைம் அடி அடின்னு அடிச்சு முடிச்சானுங்க.
சோ இப்ப அவன் நகராத ஒரு விஷயத்தினால சோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து யார் சைடு வருமோ அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து ஒரு அசம்ஷன் வச்சு அந்த சைடு எங்க போறோமோ அந்த சைடு போறானுங்க. இதுக்கெல்லாம் யாரு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோ ரீசன் என்னன்னா, நீ நார்மல் டைம்ல விட்டுருந்தா கூட பிரச்சனை கிடையாது ப்ரோ. நார்மல் டைம்ல ப்ரோ ப்ரோ போஸ்ட்பானுங்கிற ஒரு அப்டேட் ப்ரோ ஒரு விட்டுருந்தா நிமிஷம் கூட ப்ரோ. ப்ரோ உங்க வாய்ஸ் ரொம்ப லவுடா இருக்கு ப்ரோ. லைக் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி லவுடா இருக்கு ப்ரோ. உங்களுக்கு அப்படி இருக்கா? நாய்ஸா இருக்க கூடவா? ஹெட்செட் ரொம்ப கழட்டிட்டு நாய்ஸா நார்மலா ஹெட்செட் பேசு. ரொம்ப இது பண்ணி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஹெட்செட் மைல்டா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பேசுறா. நார்மலா பேசு. கொஞ்சம் இல்ல மைல்டா இல்ல இப்ப பேசு. இல்ல ப்ரோ. இல்ல இவ்வளவு நேரம் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆளாளுக்கு எல்லாம் என்னமோ யாருக்கும் எந்த இதுவும் கனெக்ஷனோ எதுவும் கிடையாது. எல்லாம் வந்து இங்க இருக்க ட்விட்டர் ஃபேன்ஸ் மட்டும்தான் வந்து தப்பு பண்றங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா இமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ்ங்கிறது வந்து எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம் ப்ரோ. அது வந்து நமக்கு இங்க இருக்கோம் அப்படின்னா, நம்மள ஒரு டிவோட்டடா ஒரு ஆக்டருக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னா, நான் இது சொல்றேன் அது சொல்றேங்கிறதுல நான் இது வரைக்கும் ட்வீட் கூட இப்போ வரைக்கும் கூட அதை நான் அட்டாக் பண்ணி ட்வீட் போட்டு கிடையாது. ஆனா காமனா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த டைம்ல அவன் ட்வீட் போட்டதும் இன்னொன்னு அது போஸ்ட்பான் பண்ண ரீசனும் பிகாஸ் என்னன்னா, ஆல்ரெடி ரேப்னு சொல்லி ஒரு ட்வீட் வந்து ஆல்ரெடி போட்டாங்க. அவன் ஜிகே தமிழ்குமரனோட கூடயும் அஜித் சாரும் அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் சேர்ந்து போர்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட் சொல்லி ரேப்னு ஒரு ட்வீட் வந்தது. ஸோ எல்லாமே படத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமும் இது போஸ்ட்பான் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டா, இப்போ கண்ணன் என்ன சொன்னாரு, தியேட்டரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. சரி ஓகே, அது அக்செப்டபிள் தான். பட் என்னன்னா, அது இந்த டைம்ல போடணும் என்னங்கிற ரீசன் என்ன, நைட் நீங்க பிரைம் டைம்ல என்னைக்குமே வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே பிரைம் டைம்ல விட்டதே கிடையாது. இது நாள் வரைக்கும் மற்ற யாருக்கு வேணாலும் பிரைம் டைம்ல விடுவாங்க, நமக்கு பிரைம் டைம்ல அப்டேட்டே விட்ட கிடையாது. நைட்டு 10:30 மணிக்கோ இல்ல ஒரு 9 மணிக்கு மேல விடணுங்கிறது என்ன அவசியம்? அதுக்கு முன்னாடி அதுவும் நியூ இயர், இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஜென்ரலான ஒரு விஷயம் ப்ரோ. அந்த டைம்ல கொண்டு போய் யாரோ ஒரு நார்மலான ஆக்டர்னா பரவாயில்ல, இது வந்து எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதை கொண்டு போயிட்டு அந்த போஸ்ட்பான்ங்கிறது இங்க விஷயமே கிடையாது. போஸ்ட்பான் வந்து நம்ம பார்க்காத விஷயமா கிடையாது. வலிமை டைம்ல இதை விட பயங்கர உக்கரமா இருந்துச்சு. ஆனா அந்த டைம்ல யாரும் பெருசா, அது பேண்டமிக் சுச்சுவேஷன், ஸோ எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஸ்டேஜ்ல இருந்தோம். ஆனா இந்த டைம் இது பண்றது வந்து இவன் வந்து வேணும்னே பண்றாங்கிறதா இங்க பாயிண்ட். ஸோ அதை வந்து அவனை எல்லாரும் போட்டு அடி அடி நடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அது அப்படியே மாறிடுச்சு. இவ்வளவுதான் விஷயம். இது நீங்க சும்மா யாருமே லைக் பிளைம் பண்ணாதீங்க, அவனை பிளேம் பண்ணாதீங்க, சுரேஷ் சந்திரா அப்படிங்கறதுலாம் இல்லைங்க. ஆக்சுவலா அவன் வந்து இந்த டைமிங் சுச்சுவேஷன் மட்டும் தப்பு. போஸ்ட்பான் பண்ணதோ இல்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கோ இல்லாட்டி மகிழோட டைம் எடுத்துக்கிட்டதோ எந்த விதமான பிரச்சனையோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்பவா இருந்தாலும் இன்னைக்கு ஜனவரி, இன்னைக்கு இந்த பொங்கலுக்கு வராட்டி இனி அடுத்து இந்த 2025 கண்டிப்பா 2 படம் வரத்தான் போகுது. ஜிபியும் வரத்தான் போகுது, விடாமுயற்சியும் வரத்தான் போகுது. ஆனா பட் அவன் ரிலீஸ் பண்ண டைமிங் தான் எல்லாருக்கும் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் கோபம் உண்டாக்குனதே ஒரே ஒரு விஷயம். நியூ இயர் அன்னைக்கு நைட்டு இதை பண்ண விஷயம் மட்டும்தான். போஸ்ட்பான் வந்து நார்மல் டேல என்னைக்கு போட்டிருந்தாலுமே அது பெருசா ரியாக்ஷன் இருந்திருக்காது. இதுதான் சொல்றேன். இதனாலதான் வந்து மத்த சைடுனா நம்மால் பக்கம் வந்து இந்த அம்பு போகிறதுக்கு ரீசனே இது ஒரே ரீசன் தான். ஏன்னா எல்லாரும் சொல்றீங்க லைக்கா தான் இவன் தான் அவன் தான் இவன் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டீங்க. ஆக்சுவலான பிரச்சனையே வந்து லைக்கா ஒரே ஒரு ஆள் தான். அவன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே கோஆர்டினேட் பண்ண கிடையாது. இன்னொன்னு, அவன் கரெக்டா இந்த ஒரு பெரிய ஆக்டர் படத்தை எப்படி லீட் பண்ணி கொண்டு போகணுமோ அதை அவன் பண்ணவே கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்தே அவன் விக்னேஷ் சிவன் என்னைக்கு வந்து உள்ள சைன் அப் இதை கொலை பண்ணானோ அன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆன ஒரே விஷயம் தான். விக்னேஷ் சிவனோட படம் ப்ராஜெக்ட் டிராப் ஆச்சு. நெக்ஸ்ட் போக போக மகிழ் ஸ்டார்ட் ஆனா, நான் மகிழையும் வந்து தப்பு கிடையாது. அதே மாதிரி மகிழுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணாங்க தான். இது யாருமே இதுல வந்து சொல்லப்படுது ரிலீஸ் டைமோ இவங்களுக்கு தேவைப்பட்ட டைமோ கரெக்டான டைம்ல பண்ணாம ஃபேன்ஸோட இமோஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளே பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். இதுல வந்து அவங்களோட குறை, இதுல வந்து நம்மால் வந்து எதுவும் இன்டர்ஃபியர் ஆகல அப்படிங்கிறதுங்கிறது இன்னொரு ஒரு பாயிண்டா சொல்றாங்க. எதுக்குன்னா, யாரோட படமா இருந்தாலும் ப்ரொடக்ஷன் பேனரோ இல்லாட்ட அதுல இருக்க மியூசிக் எம்டியோ இல்ல மத்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த படத்துல உள்ள ஹீரோ வந்து கொஞ்சம் மேஜரான ஒரு, எப்படி சொல்றேன்னா, டிட்டர்மைன் பண்ற ஆக்டரோட அவங்க வந்து கொஞ்சம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இது அஜித் படம் அப்படின்னா அவர் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. எல்லாருக்கும் அந்த ஒரு இது ஒரு தாட்ஸ் நிமிஷம் இருக்கும். ஒரு நிமிஷம் அதுதான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ப்ரோ. இப்போ ஒரு 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 வார்த்தை சொன்னீங்க. என்ன சொன்னீங்கன்னா, அவர் இதுல இன்வால்வ் ஆகல அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, கேக்குதா ப்ரோ? ஆமா ப்ரோ. நான் என்ன சொல்லுங்க. சொல்றேன்னா, பஞ்சாயத்து வந்து நம்மால் படத்துக்கு இல்ல. நல்லா கேட்கணும். விடாமுயற்சியை வரவிடக்கூடாதுன்னு அவங்க தடுக்கல. ஓல்டு படத்துக்கு காம்பன்சேஷன் கேட்டு நிக்கிறாங்க. அப்படி வரும்போது இவர் இப்படி போய் ஏற்கனவே நீ விட்ட படத்துக்கே எனக்கு காசு வரல, அதுக்கு முதல்ல காசை கொடு, அதுக்கப்புறமா இன்னொரு படத்தை கொடு. உனக்கு புரியுதா? இப்போ நம்ம கடையில பிசினஸ் பண்றோம் அப்படின்னா 4 ஸ்டாக் வாங்கிட்டு போயிருக்க, அதுக்கே நீ இன்னும் காசு தரல. அதுக்கே தரல. அப்போ நீ இந்த புது படத்தை இது பண்ணிட்டு உன்னை நம்பி நான் எப்படி இறக்குறதுன்னு தான் தியேட்டருக்கும் அவங்க சைடுல இருந்தே ப்ராப்ளம்.
ஆக்சுவலா அது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்புறம் நான் பார்த்த வரைக்கும் நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் பழைய பாயிண்ட் எல்லாம் பழைய டோட்டலா பஞ்சாயத்து போய் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவருடைய வேலை நடிக்கிறது முடிச்சிட்டாரு. அவருடைய ஒர்க்ல எதுவும் பெண்டிங் இல்ல. அவர் கிளியர் கட் அவரோட டிஸ்ட்ரிபியூட்டர்ங்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சிருச்சுன்னா சைட்ல யாருமே வந்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நான் அதை தான் கிளியர் கட்டா சொன்னேன் அப்பளே. நீங்க அதை இப்போ பார்க்கலன்னு நினைக்கிறேன். நல்லா கேட்கணும். இல்ல நான் தான் சொல்லிட்டேன் ப்ரோ, வந்தனே சொல்லிட்டேன். தியேட்டர் அசோசியேஷன்லயோ இல்ல தியேட்டர் சைட்லயும் லைக்காக்கும் வந்து ஏதோ தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்ல வந்து படத்தை இறக்க சம்மதிக்கலைன்னா எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் அது யாருடைய படமா இருந்தாலும் அது ஹோல்டுல தான் நிற்கும். ஏன் உங்களுக்கு வந்து அயலான் படத்துக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஏன் நல்லா கேட்கணும், துருவ நட்சத்திரம் ரிலீஸ் டேட் கொடுத்து இப்போ வரைக்கும் இன்னும் வரல. இதெல்லாம் என்ன காரணம்? இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பெண்டிங் இருக்கிறதுனால அவங்க வந்து டோட்டலா எல்லாத்தையுமே ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. நம்மால் படத்தை தான் நிப்பாட்டணுங்கிறதே கிடையாது அவங்களுக்கு. அவங்க வந்து என்னுடைய பழைய இதுக்கு நீ என்ன சொல்ல வர, உன்னைய நம்பி நான் பெரிய பெரிய பட்ஜெட்ல உள்ள படத்தை எடுத்துட்டு அது வந்து ஓரளவு ஒரு 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 எண்ட் பாயிண்டோ இல்ல அப்படி ஒரு ஸ்டேபிள் பண்ற மாதிரி வந்தாலும் ஓகே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. டிசாஸ்டருங்கும் போது அதை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அதை விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ அதுக்கு நீ முடிச்சிட்டு நீ இந்த படத்தை பேசுங்கிற மாதிரி சொல்லவும் தான் லைக்கா அதுக்கு வழி தெரியாம அவன் ஹோல்டு பண்ணி அவன் டோட்டலாவே இந்த மாதிரி நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். புது வருஷம் பிறக்க போகுது எல்லாம் ஓகே. அவன் போட்டது தப்பு, அந்த போட்ட விதமும் தப்பு, போட்ட டைமிங்கும் தப்பு, எல்லாம் ஓகே. நீங்க போஸ்ட் பண்ணானா ஆனா நீங்க சொல்றீங்க, நீங்க பெருந்தன்மையில இப்ப சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பேன், போஸ்ட்போன் ஆகுறது நார்மல் தானே அப்படின்னு. ரிலீஸ் டேட்டு கொடுத்து ரிலீஸுக்கு 5 நாளைக்கு முன்னாடி போஸ்ட்போன் ஆனாலும் இதான் ப்ராப்ளம். இப்போ ப்ராப்ளம் வந்து என்னைக்கு போஸ்ட்போன் ஆனதுங்கிறது பிரச்சனை இல்லை. நடந்திருக்கு. ஆக்சுவலா வலிமைக்கு இது நடந்திருக்கு. நம்மளுக்கும் வந்து இது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு நான் சொல்ல கிடையாது ப்ரோ. வலிமைக்கு இது நடந்திருக்கு. ஸோ இது வந்து போஸ்ட்போன் ஆகுற விஷயம். அது யூஸ்வலா அது ஏதோ கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்கிறத சொன்னேன். மற்றபடி நான் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்ல கிடையாது. வலிமை டைம்ல இதே நடந்தப்போ சுரேஷ் சந்திரா அனௌன்ஸ் பண்ணாருன்னா அவர் வந்து ஒரு கேப்ஷனா போட கிடையாது, ட்வீட்டை வந்து அதையும் நான் தெளிவா ப்ரோ சொல்லிட்டேன். வலிமை டைம் ஆச்சுன்னா அது கொரோனா இஷ்யூ ப்ரோ, அது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தியேட்டரே இல்லாத ப்ரோ என்ன ப்ரோ பண்ண முடியும்? அதுக்கு என்ன ப்ரோ, இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் ப்ரோ. பேண்டமிக் டைம்ல அது போஸ்ட்போன் பண்ணாங்க, எல்லாருமே அக்செப்ட், உங்களுக்கு ஒரு மனநிலை இருந்துச்சு. ஒரு நிமிஷம் நான் சொல்றத ஒரு நிமிஷம் எல்லாம் பொறுமையா கேளுங்க. நீங்க இப்ப கேட்டீங்கல்ல எதுக்கு அவர் ட்வீட் போடல, அவர் இது பண்ணல, நல்லா கேட்கணும். நம்ம சாருக்கு படத்துக்கு பிஆர்ஓ பண்றது சுரேஷ் சந்திரா சார். பிஆர்ஓ உடைய ஒர்க் என்ன, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து என்ன விளம்பரப்படுத்த சொல்றாங்களோ அதை தான் அவங்க பண்ண முடியும். லைக்காவுக்கும் பிஆர்ஓ வந்து நம்ம சுரேஷ் சந்திரா சார் தான். அது எதுக்காண்டி அவங்க பண்ணலைங்கிறது உங்க கொஸ்டின் நான் சொல்லிக்கிறேன். அவர் சொல்ல கிடையாது. யாரு லைக்கால இருந்து தெளிவா நீங்க நான் அந்த மாதிரி ஹோல்டு பண்ணியிருக்கேன், நீங்க போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லையே. இது ஓனா அவங்களே முடிவெடுத்துக்கிறாங்க, அவங்களே இப்போ லெட்டர் பேடு விட்டுக்கிறாங்க. பிஆர்ஓக்கு கொடுத்த ஒர்க்கை மட்டும் தானே பண்ண முடியும். நல்லா புரியுதா புரியலையா? பிஆர்ஓ உடைய ஒர்க் என்ன, அவங்க கொடுத்ததை விளம்பரப்படுத்தணும், பப்ளிக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களுடைய ஒர்க்கு அவங்க கொடுத்ததை பார்க்கணும். அவங்க இது அவங்ககிட்ட தெரியப்படுத்தவே இல்லையே. தெரியப்படுத்தாத ஒர்க்ல எப்படி அவங்க இன்டர்ஃபியர் ஆவாங்க? அதை ஃபர்ஸ்ட் எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே. இன்டர்ஃபியர் ஆகுறதுக்குன்னு ஒரு 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 இது வேணும். அவங்க படம் அவங்களே சொல்லலை, நம்ம எதுக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்களே இது பண்ணுவாங்க. அவங்களே லெட்டர் பேட் விட்டாங்க, அவங்களே இது பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் எல்லாரும் கேட்குறீங்க டான்ஸ் சேனல் அவருக்குள்ளது தானே, சுரேஷ் சந்திரா ஓன் ஐடி தானேன்னு கேட்குறீங்க. சுரேஷ் சந்திரா சாருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவர் இந்த படத்துக்கு சம்பளம் வாங்குறாரு, பிஆர்ஓ ஒர்க் பண்ணுறாரு, அவர் கொடுத்த ஒர்க்கை மட்டும்தான் பண்ண முடியும். ப்ரோ சிம்பிளா ஒரே ஒரு வேர்டு தான், அவரு லைக் ஆக்குங்கிறது இல்ல, நம்ம அஜித் சார் பக்கம் இருக்குங்கிறப்போ நம்ம சைட்ல யாரு வந்து இது நாள் வரைக்கும் பிஆர்ஓனே கிடையாது. அதுதான் மறுபடியும் சொல்ல வரேன். ஆஸ் அ பிஆர்ஓவா அவருடைய ஒர்க் அவர் கரெக்டா பண்ணிட்டாரு. ஆஸ் அ மேனேஜரா நல்லா கேட்கணும், ஆஸ் அ அஜித் சாருடைய மேனேஜரா அவருக்கும் இது பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு அப்செட் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சரித்திரத்திலே நடக்கல. கொரோனா வலிமையுடைய இஷ்யூ வேற, அது வந்து பேண்டமிக் டைம். இது வேற, இது வந்து அவங்களுடைய ஓன் ப்ராப்ளம். அதை வந்து அடுத்து நம்மளோட இதுல திணிக்க கூடாது. ஸோ அவர் எல்லாருமே இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஒர்க்கு முடிஞ்சிருச்சு, அவங்களும் படம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நீ ப்ரமோஷன் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே இருக்கும்போது எதிர்பார்க்காம அவங்க ஓன் டிசிஷன் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு. நல்லா கேட்கணும். எல்லா வலிமையும் நீங்க எந்த படத்தையும் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. வலிமை வேற, அது இருந்த சிச்சுவேஷன் வேற, இது இருக்கிற சிச்சுவேஷன் வேற. தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கடையில 10 ரூபா பாக்கி வச்சிருக்கான், அடுத்து போய் 10 ரூபாய்க்கு ஜாமான் கேட்கல, அந்த 10 ரூபாயை இந்த 10 ரூபாய்க்கு நான் கடன் தரேன்னா எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு வாங்கக்கூடியவன் சம்மதிக்கல, விற்கக்கூடியவனும் சம்மதிக்கல. இது அவங்க 2 பேருக்குள்ள உள்ள ப்ராப்ளம். இதை ஏன் நீங்க அப்படி டைரக்டா அஜித் சார் பக்கம் கொண்டு வரீங்கன்னு தான் கேட்கிறேன். சுரேஷ் சந்திரா சார் அஜித் சார் பக்கம்
எதுக்காக கொண்டு வரீங்க? ஆஸ் அ ஃபேனா நானும் உங்ககிட்ட கேட்குற கேள்வி, இதே குரூப்ல நானும் ஒருத்தன் தான். உங்கள மாரி நானும் ஒரு ஃபேனா இருந்தவன் தான். இப்ப வேணா நமக்கு ஓரளவு ஏதோ கடவுள் புண்ணியத்துல 1, 2 தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். 1, 2 தான். அதுக்குன்னு எல்லாம் தெரியுதுன்னு நான் சொல்ல வரல. மத்தவங்கள மாரி எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. எனக்கு ஏதோ 1, 2 தெரியுது அவ்வளவுதான். அத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்குன்னு நான் சொல்றது பூரா கரெக்ட்டுன்னு நான் சொல்ல வரல. ஆஸ் அ ஃபேனா நானும் சொல்றேன். இல்ல என்னதான் ப்ரோ, தப்பா என்னதான் தப்பு நடந்தாலும் என்னதான் தப்பு நடந்தாலும் நீங்க அதாவது சம்பந்தப்பட்டவங்கள அடிங்க. யாரும் அத தடுக்கல. சம்பந்தப்பட்டவங்கள அடிங்க. அது யாரு காரணமோ அவங்கள என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்க விருப்ப காட்டுங்க, வைங்க. ஆனால் அது எப்படி ஒரு ஒரு கட்டத்த தாண்டி நீங்க ரோல் மாடலா எடுத்திருக்க ஆள் பத்தி அவர் பக்கம் ஏன் திரும்புது? அவர் சம்மந்தப்பட்டவங்க கிட்டக்க ஏன் திரும்புதுன்னு தான் என்னோட கொஸ்டின். இப்ப நான் ஸ்பேஸுக்கு வந்ததுக்கு காரணமே, அஜித் சார பத்தி எதுக்கு நீங்க தப்பா பேசுறீங்க? அவர எதுக்கு இது பண்றீங்க? ரிட்டயர் ஆவுங்கன்னு சொல்றீங்களே! அவர் கஷ்டப்படுறது உங்களுக்காக தான். நான் அதையும் முதல்லயே சொல்லிட்டேன். அவர் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு, இங்க ஒரு நாள்ல 2 படம். இங்க 1, அங்க 1, இங்க 1, அங்க 1. எதுக்காக? ஃபேன்ஸ் டிசப்பாயின்ட்மென்ட் ஆகக்கூடாது. ஏற்கனவே 2 வருஷத்துக்கு படம் வரல. அ ஒ ஏய் நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். உங்க மைண்ட் செட்லாம் அவருக்கு தெரியாதுன்னு நெனச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் தெரியும் அவருக்கு. என் ஃபேன்ஸ் எப்படி? அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ்ன்னு முதற்கொண்டு எல்லாருக்கும் அவருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். இவனுங்க நெனச்சானுங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலான்னு அவருக்கும் தெரியும். ஸோ டிசப்பாயின்ட்மென்ட் ஆகக்கூடாதுன்னு தான் கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட்டு 2 பக்கம் ஷூட்டிங் போயி எல்லாத்தையும் நடிச்சு குடுத்துட்டு, இப்போ அவருடைய ட்ரீம அச்சீவ் பண்றதுக்காண்டி அவர் இருக்காரு. அவர் எத்தன வருஷமா அந்த ரேசிங் போணும்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த மாரி நேரத்துல அவர பாராட்டலனாலும், அவர திட்டாம இருங்க. இத தான் நான் கேட்க வரேன். ப்ரோ எதுக்காண்டி அவர ஆக்சுவலா ஒரே திட்டுறீங்க? நிமிஷம் ப்ரோ. இது லைக் கார்ட் போட்ட ட்வீட் டைமிங்கும் நம்ம சைட்ல இருந்து எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனும் வராம மிஸ் மேட்ச் ஆகி அவன் போட்ட டைமிங் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ரீசனுமே இல்லாம போட்டதுனால இப்போ நீங்க சொன்ன ரீசனுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பாயிண்டே எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கும். ஸோ இது வந்து லைக்காக்கும் தியேட்டர் சைட்ல இருக்க பிரச்சனைனால தான் வந்து டிலே ஆயிருக்கு, போஸ்ட்பான் ஆயிருக்குன்னு இப்பதான் வந்து ஒரு இது தெளிவுக்கே எல்லாருமே வந்திருப்பாங்க யாரா இருந்தாலுமே. ஏன்னா பிளைண்டா அவன் போஸ்ட்பான் போட்டான். அதத்தான்டா அவரும் கேக்குறாரு. நான் நான் என்ன அதத்தான் அவரும் சொல்றேன்? கேக்குறாரு. என்ன பிரச்சனைன்னே தெரியாம எதுக்கு நீ தலையை திட்டுறன்னு அவர் கேக்குறாரு. இப்பதானே அதான் உனக்கு சொல்றேனே, பிரச்சனையே இப்ப தெரியுது. நான் ஒரு கேட்கிற நிமிஷம். கொஸ்டின் அதான். பிளைண்டா நான் நல்லா கேட்கிற வந்து கொஸ்டின் டீசர் அதான். வந்துச்சு, ஆல்பம் வந்துச்சு, பொங்கல் 25 ரிலீஸ்னு போட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு போஸ்ட் பண்ணு போடுறப்போ இது யார் மேல போகுங்கிறது. ஏன்னா சுரேஷ் சந்திர ஆர்டி பண்ணியோ இல்ல அவன் போட்டிருந்தா கூட யாருமே வந்து இத சரி எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த சைடு எதுவும் பண்ணாம ஒரே ஒரு சைடு லைக்கா மட்டும் இருக்கப்போ அதுதான் இவங்க அதுதான் என்ன அதுதான் ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். இப்போ தமிழ் சினிமா எந்த அளவுக்கு ஆயிருச்சுன்னா, தமிழ் சினிமா மாதிரி மத்த ஹாலிவுட்டா இருக்கட்டும், டோலிவுட் மத்த எல்லாம் எடுத்துட்டு போய்க்கோ. அங்கெல்லாம் என்ன தெரியுமா ஆகும்? ஒரு மூவில ஒரு விஷயம் எடுக்கிறாங்கன்னா அது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட மட்டும்தான் சம்மந்தப்பட்டு இருக்கும். ஆனா இங்க ஒரு படம் சரியா போகலைன்னா ஒரு டைரக்டர் திட்ட மாட்டானுங்க. ப்ரொடக்ஷன் மத்த விஷயம் ஒரு ஒழுங்கா பிஆர்ஓ போகலன்னா அது திட்ட மாட்டானுங்க. அந்த படம் ஃபிளாப் ஆயிருச்சா, அந்த படம் ஒழுங்கா போலையா, அதுல நடிச்ச ஹீரோவுக்கு மட்டும்தான் மொத்த பழியுமே போய் விழுகுது. ஆனா நல்லா இது இருந்துச்சுன்னா வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி நல்லா நடந்தே இருந்துச்சுன்னா கிடையாது. இதுதான் டைரக்டர் first வெற்றிமாறன் time. நொட்டி இழிச்சிட்டாருங்கிறானுங்க. ஆனா ஃபிளாப் ஆச்சுன்னா மொத்த கதையுமே தூக்கி ஹீரோ மேலதான் எழுதுறீங்க. அது தமிழ் சினிமால பண்ற மிகப்பெரிய கேடுகெட்ட விஷயம். அதான். ஒண்ணே ஒண்ணு. இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னக்கூட்டி யாரோ சொன்னாங்கன்னு நெனைக்கிறேன். என்ன சொன்னாங்க? அவன் லைக்கா போட்டது எல்லாம் ஓகே. அத வந்து கொஞ்சம் அந்த ஃப நியூ இயர் டைமிங்ல பிறக்க போற வருஷம் டைமிங்ல போட்டான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணீங்க. நான் என்ன சொல்றேன், இது எப்போ போட்டாலும் இவனுங்க ஒரு கட்டத்த தாண்டி சார் பக்கம் தான் போயிருப்பானுங்க. அதான் ஏன்னு கேட்கிறேன். அது என்னன்னா, அவங்களுடைய ஓன் டிசிஷனுக்கு அவங்கள திட்டுங்க, வைங்க. எதுக்கு படம் வரலன்னு அவர ப்ளேம் பண்றீங்க? இந்த படத்த தான் முதல்ல விடணும், அந்த படத்த தான் 2வது விடணும். அது ஏன் நீங்க பண்றீங்க? அவர் படம்னும் பார்க்க மாட்டேன்றீங்க. ஒரு போன டைம்ல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருந்ததுன்னா, இது இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் வரணும், அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது. இப்போ படமே போஸ்ட்பாண்ட் ஆயிருச்சு. ஆனா நல்லா கேட்கணும். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைண்ணா. இது வந்து சொன்னதுக்கு என்ன ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க போட்டதுல இது அந்த டைமிங்ல முன்னாடி எப்ப பண்ணியிருந்தாலும் ஏதோ ஒருத்தர் 2 பேர் பேசுவானுங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அது வந்து ஃபேட் ஆயிரும். ஆனா இந்த டைமிங்ல போடுறப்போ டோட்டலா டிசப்பாயிண்ட் ஆயிட்டானுங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு சைடு வந்து சிம்பிளான எக்ஸாம்பிள் நீங்க மட்டும்தான். ஏன்னா நீங்க அங்க வந்து ஒரு ஒரு தியேட்டர்ல செலிப்ரேஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. எப்படி இருந்தாலும் வருங்கிற ஒரு ஹோப் உங்களுக்கு உங்களுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, வேற யாராத்துக்கும் ஒருத்தவங்களுக்கு சரி இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ்ங்கிற அதுதான் மாதிரி கொடுவா. ரமேஷ் ஒரு பாலா நிமிஷம் வந்து நான் சொல்றத கேளு. ரமேஷ் ஒரு பாலா வந்து நிமிஷம். ரமேஷ் பாலா போட்டுட்டானா என்ன ரமேஷ் பாலா போட்டான்? ஒரு நிமிஷம். ரமேஷ் பாலா ட்வீட் போட்டு டெலீட் பண்ணாருன்னா, ஒரு நிமிஷம் நீ மியூட் போடா. எனக்கு உன் இது ஆ ரமேஷ் பாலா ட்வீட் போட்டு டெலீட் பண்ணாருன்னா, ரமேஷ் பாலாவ ப்ளேம் பண்ணுங்க. நல்லா கேட்கணும். அஃபிஷியலா எதுவுமே வர கிடையாது.
நல்லா கேட்கணும். நான் 2 நாளைக்கு முன்னாடி ஸ்பேஸ் வந்தேன். எல்லாரும் என்ட்ட கொஸ்டின் கேட்டீங்க. நானும் எல்லாத்துக்கும் ஓப்பனா ஆன்சர் பண்ணேன். ட்ரெய்லர் வருதானே? எப்போன்னு கேட்டுக்கும்போது, ட்ரெய்லர் ரெடியா இருக்கு. சென்சார் போக போகுது. சென்சார் போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ட்ரெய்லர் வரும். நான் தெளிவா சொல்லிட்டேன். ஜனவரிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னும் சொல்லிட்டேன். சொல்றது புரியுதா? ரமேஷ் பாலா போட்டாரு. யாரோ டைமிங் போட்டாங்க. இவங்க சொல்லிட்டாங்க. அப்பா வந்துரும். அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ வந்துரும்னு சொல்லி நம்பி ஏமாந்தது உங்களுடைய மைண்ட். ஆனா அதுக்கு mismatch அவங்கள ஆயிடுச்சுண்ணா. யாரும் இது எல்லாமே சேர்ந்து அந்த லைக்கா போட்டதும், ரமேஷ் பாலா முன்னாடி டீசர் வரும்னு போட்டதும், டோட்டலா எல்லாமே அந்த நியூ இயர் அன்னைக்கு நைட்டு வந்து மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு. இது ஒண்ணுதான் ரீசன். ரமேஷ் பாலா ஒன்றும் பெரிய இவன்லாம் கிடையாது. அவனே வந்து சுரேஷ் சந்திரா கிட்ட போட்டு கேட்கறானா என்னமோ தெரியாது. அவன் போட்டதெல்லாம் சோர்ஸ் கிடையாது யாருக்குமே. இங்க அவனை மட்டும் மெயின் சோர்ஸ் எல்லாம் வச்சு யாரும் பேசுறது கிடையாது. இதெல்லாம் மிஸ்மேட்ச் ஆகி இல்ல. அப்படி எல்லாருக்கும் இல்ல. ஃபேன்ஸ்க்கு அப்படி வந்து இல்ல. இமோஷனலா ஒரு வந்து காலத்துல ட்ரிகர் ஒரு ஆயிடுச்சு. நிமிஷம் இவ்வளவுதான். ஒரு நிமிஷம். ஒரு டேய் உடனே நிமிஷம். எல்லாத்தையுமே டீக்ரேட் பண்ணி மட்டமா பேசாதடா. ஒரு காலத்துல அவரோட அப்டேட் மட்டும்தான் நம்ம எல்லாருமே நம்பிட்டு இருந்தோம் போனி இருக்கிற டைம்ல. உண்மை 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 உண்மை. நானும் அதைத்தான் சொல்ல வரேன். அதாவது அவரும் ஒரு சோர்ஸ். நான் என்ன சொல்றேன், யாரையுமே ட்ரஸ்டபுளா நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். அஃபீஷியலா வருந்தண்டி என்னையவே நீங்க நம்ப வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க என்னைய நம்புங்கன்னு நான் சொல்ல வரல. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஸோ நீங்க யாருமே யாரையும் அஃபீஷியலா நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பேசுங்க. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு கால் வருது. ஒரு நிமிஷம். ஓகே, எனக்கு இன்னொரு கேள்வி கேட்கணும் அண்ணன்ட்ட. அவர் ஃபோன் கால் போயிட்டாரு. தினேஷ் ப்ரோ அவர் வந்தானே ஞாபகம் இருக்குங்க. இப்போ ஏற்கனவே இந்தியன் 2, லால் சலாமு, PS2மே டிசாஸ்டர் தான். லைக்காவோட வேல்யூ, இல்ல மணி வேல்யூ PS2 பொறுத்த வரைக்கும். மேபி மணி வேல்யூ ப்ரோ. மணி வேல்யூ பொறுத்த வரைக்கும் PS ஓகே. நான் படம் நல்லா இருந்துச்சு, ஓடிடுச்சு, அதை பத்தி பேச வரல. நான் பேசுறது ஃபுல்லாமே பிசினஸ் பத்தி பேசுறேன். இந்தியன் 2 டிசாஸ்டர், லால் சலாம் டிசாஸ்டர். ஏன்னா லால் சலாம் ஓடிடி கூட போகல, அந்த அளவுக்கு டிசாஸ்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் PS2மே அவனுக்கு எக்ஸ்பெக்டேஷனுக்கு கிடைக்கல. இது எல்லாமே ஏற்கனவே தெரியும்ல. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இல்ல ப்ரோ. நவம்பர் மாசம் எதுக்கு அவன் பொங்கல் ரிலீஸ்ன்னு போட்டான்? எனக்கு அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் இருக்கு, தியேட்டரிக்கல் இதுல ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் போய் இந்த படத்தை எடுத்துட்டு போய் கொடுத்தா இங்க அஜிதா விஜயான்னு பார்க்க மாட்டானுங்க, லைக்காவோட படம் தான் பார்ப்பானுங்க. அப்போ ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு இந்த நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நான் கால் பேசி முடிச்சுட்டேன். இந்த ஸ்பேஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஒரு முக்கியமான ஆள் ஸ்பேஸுக்கு வர போறாங்க. அவங்க பேசுவாங்க. அவங்களே நடந்தது என்னன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் முக்கியமான ஆள். சொல்றது புரியுதா? முக்கியமான ஆளு ஸ்பேஸுக்கு வராங்க. இப்ப எனக்கு ஃபோன் சரி வந்துச்சு. அதுக்கு தான் நான் சொல்றேன். சரி ஓகே ஓகேண்ணா. ஓகே. நீங்க நாங்க நீங்க வெயிட் பண்றோம். பேசுங்க. நீங்க கொடுத்துருங்க. அதாவது நீங்க நல்லா இருங்க கேட்கணும். இருங்க. நல்ல நல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். கொடுவா உன்ட்ட நான் ஓப்பனா சொல்லிக்கிறேன். யாரையும் டீக்ரேட் பத்தி பேசாத. ஒருமையில பேசாத. வரக்கூடிய ஆள் முக்கியமான ஆளு. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அவ்வளவுதான். சரி 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 சரி. எனக்கு மைக்கிட்ட இப்போ ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்ன சொல்றேன், டீசெண்டா பேசுங்க. என்னென்ன கொஸ்டின் கேட்கணுமோ கேளுங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லுவாரு. ஆனா இந்த அவன் இவன் அப்படின்னு வயசுக்குன்னு ஒரு மரியாதை கொடுங்க. ஸோ நல்லா மரியாதை தெரிஞ்சுக்கோங்க. இருக்கு. நமக்குன்னு ஸோ கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. எல்லாரும் அவர்ட்ட என்னென்ன கொஸ்டின் கேட்கணுமோ கேளுங்க. அவர் வரக்கூடிய ஒரு பிரகாஷ், அவருக்கு நான் வரும்போது சொல்றேன். அவருக்கு இன்பாக்ஸ்ல உங்களுக்கு மெசேஜ் பண்ண சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, அவருக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருங்க. ஏன்னா காட்டாது, ஸ்பீக்கர் காட்டாது. இத்தனை பேர் இருக்கும்போது ஸ்பீக்கர் கண்டிப்பா கிடைக்காது. என்னோட நான் கேள்வி என்கிட்ட அது உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். இப்போ வர்றவர்கிட்ட டைரக்டா கேட்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸ்பீக்கர் ஸ்லாட் மட்டும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பேசாதவங்க அப்படியே கொஞ்சம் கீழே இருந்துக்கோங்க, ஃப்ரீயா வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 மினிட்ஸ்ல வருவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனா அவங்க 2 பேருக்கும் அனுப்புங்க, ஹோஸ்ட் அண்ட் கோ ஹோஸ்ட் 2 பேருக்கும். ஏன்னா பிரகாஷ் ப்ரோ இருங்க. அவர் ஐடி நேம் வாங்கி உங்களுக்கு நான் மெசேஜ் பண்றேன். நீங்க அதை அவருக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருங்க. இன்பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணிருங்க. அவர் அது மூலமா ஜாயின் பண்ணிப்பாரு. நீங்க பேசுங்க. நீங்க பேசிட்டு இருங்க. நீங்க பேசிட்டு பாதா இருங்க. ப்ரோ, பாதா பெல்ஃபோர்ட் ப்ரோ. சரிண்ணா, ஓகே. பாதா பெல்ஃபோர்ட் ப்ரோ, நீங்க தானே கேட்டீங்க லைட்டா இப்போ டிசாஸ்டர்ல இருக்கிறப்போ எதுக்கு நம்ம படத்தை பொங்கல்னு அனௌன்ஸ் பண்ணோம்னு? இல்ல ஹர்ஷா இல்ல ப்ரோ இல்ல bro, கேட்டாரு. இல்ல அது கேட்டது நானே. இப்போ ஒரு முக்கியமான ஒருத்தர் வராங்க இல்லையா, அவங்க கிட்ட நான் டைரக்டாவே கேக்குறேன். ஏன்னா எனக்கு அது வந்து ஒரு டவுட்டா இருக்கு. இப்போ நான் ஒரு கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு கடன்ல கிரெடிட்ல வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளு. ஏற்கனவே கிரெடிட்ல 3 பிசினஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த 3 பிசினஸ்மே அது கிரெடிட் அவங்களுக்கு இன்னும் நான் வந்து லைசன்ஸ் எப்படி சொல்றது, அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணல.
அப்படி ஒரு விஷயம் இருக்கிறப்போ திருப்பி இப்ப கண்ணனாவும் நானும் பிசினஸ் பண்றோம்னா அந்த நாட்டை ஏற்கனவே 3 ப்ராஜெக்ட்ல எனக்கு செட்டில் பண்ணாம வச்சிருக்கேன். ₹1 கூட செட்டில் பண்ணாம வச்சிருக்கேன். 4வது ஒரு ப்ராஜெக்ட் அந்த நாட்டை எப்படி நான் கிரெடிட் கொடுங்கன்னு கேட்கறது? அந்த அறிவு எனக்கே இருக்கணும்ல. ஏற்கனவே 3 ப்ராஜெக்ட் கொடுத்து வச்சிருக்கோம். அவங்களும் இதுக்கு ஏற்கனவே கண்ணன் எனக்கு ஒரு தடவை வார்னிங் கொடுத்திருக்காரு. தம்பி உன்ட 3 ப்ராஜெக்ட் பெண்டிங்ல இருக்கு, அதுக்கே இன்னும் காசு வரல, நெக்ஸ்ட் எதுவும் எடுத்துட்டு என்கிட்ட வராத, இதை செட்டில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிக்கலாம் ஒரு ஏற்கனவே இன்க்ளூஷன் கொடுத்திருக்காரு. அதையும் மீறி என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை வச்சு நான் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறேன்னு எந்த தைரியத்துல நான் சொன்னேன் சொல்லணும்? அப்படி என்ன ப்ரொமோட் பண்ணணும்? அதுக்கு இருக்கிற பிரச்சனையை முடிச்சிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணலாம்ல. பிரச்சனை அவங்க இருக்குன்னு தெரியும். இல்ல ப்ரோ, நீங்க கேக்குறது கரெக்ட் தான். ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்லாம் டிசாஸ்டரு, அதுக்கான என்ன சொல்றது அமௌண்ட் பெண்டிங்கு, இல்ல அவங்களோட பிசினஸ் என்னவோ அதோட பெண்டிங்ஸ்லாம் இருக்கு. அதை வச்சுட்டு ஏன் எப்படி எந்த தைரியத்துல இதை ரிலீஸ் பண்றீங்கன்னு ஒரு இதுவும் நம்ம கேட்கலாம். அந்த இப்ப நம்ம யோசிக்கிறது அவங்க யோசிக்காம இருந்திருக்க மாட்டாங்களே. அந்த பிளான்ஸ் எல்லாமே ரெடியா இருக்க போய் தானே சரி ஓகே நம்ம பொங்கல் ரிலீஸ் பண்ணலாம் ஷோர் ஷார்ட்டா கடைசி மினிட் வரைக்கும் நெக் டு நெக் ஒரு ஒர்க் பண்ணிட்டு கரெக்டா பொங்கலுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் ஒரு பிளான் பண்ணிட்டு தானே அவங்க பண்ணுவாங்க. இப்ப லாஸ்ட் மினிட் என்ன அன்பார்ச்சுனேட் ரீசன் நமக்கும் தெரியாது, யாருக்கும் நான் சொன்ன இல்ல மாதிரி நம்ம அதான் சார் சொல்லிட்டாருல, இப்ப அண்ணா வந்து சொன்னார்ல, அதுதான் அன்பார்ச்சுனேட் ரீசன் சொல்லிட்டாங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னா அப்ப அது கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவது சொல்லிருக்கலாம்ல ப்ரோ. எனக்கு அதுதான், ஏன்னா இது மத்த ஃபேண்டம் கிடையாது, இது நார்மலான ஃபேண்டம் கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன், இதுல எந்த ஆக்டரோட ஃபேன்ஸ் டிசப்பாயின்மெண்ட் ஆனாலும் சரி எனக்கு அது ஹர்ட் ஆனாலும் எனக்கு அது பிரச்சனை இல்ல. மத்த ஆக்டர் மாதிரி அஜித் ஆக்டர் கிடையாது, அவங்க ஃபேண்டமும் சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை எதுக்கு இவ்வளவு ஹைப் கொடுத்து டக்குன்னு ஒரு இப்படி பண்றது வேணாமே. சரி இதை விட்டுருங்க. வேட்டையனுக்கு என்ன கதை? வேட்டையனுக்கு என்ன கதை? ப்ரோ வேட்டையனோட ப்ரோ என்ன ப்ரோ கேள்வி? வேட்டையனோட பேக்கிங்கே ரெட் ஜெயிண்ட் ப்ரோ. வேட்டையனோட பேக்கிங் இந்தியன் 2ஓட ஃபுல் பேக்கிங். பல காம்பன்சேஷனுக்கு அப்புறம் தான் ப்ரோ வந்தது. தர்பார் அது இதுன்னு பல காம்பன்சேஷனுக்கு வந்தது ப்ரோ வேட்டையனு. அதெல்லாம் இங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. காம்பன்சேஷனுக்கு வந்த படம் இல்ல ப்ரோ. அவரு கேக்குறது என்ன கேக்குறாருன்னா, இதுக்கு முன்னாடி வந்த வேட்டையன் படம் எப்படி எப்படின்னா 10ஆம் தேதி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்போ வந்துச்சுன்னு அவர் கேக்குறாரு. நம்மளுக்கு ஏன் இப்ப வரலன்னு கேக்குறாரு. ரெட் ஜெயிண்ட் வேட்டையனுக்கு வந்து ஹாஃப் ஆஃப் லைக் எவ்வளோன்னு தெரியல, பட் அது ஹோல்ட் ஆகி அதுவும் நிக்கும் போது ஃபுல் பேக்கிங் பண்ணனது ரெட் ஜெயிண்ட். ரெட் ஜெயிண்ட் தான் பண்ணாங்க. அதனால டிஎன் ரைட்ஸ் அவங்க எடுத்து அப்படியே ஃபுல்லா இது பண்ணிட்டாங்க. சரி ஓகே பண்ணிட்டாங்கல்ல. இந்த படத்துக்கு ஏன் ரெட் ஜெயிண்ட் பண்ணல? அத பத்தி ஏன் ரெட் ஜெயிண்ட் கிட்ட லைக்கா பேசல? இந்த படத்துக்கு டிமாண்ட் பண்ணாதான் ப்ரோ. ரஜினி வந்து அந்த சைடுல நிறைய டைம் படம் பண்ணிட்டாங்க. இந்த படத்துல வந்து கல்லா கட்டினா மட்டும்தான் அவனுக்கு வந்து ஏதோ ஓரளவுக்காவது ப்ராஃபிட்டபிள் ஸ்டேஜுக்கு அவன் வர முடியும். ஸோ அதனால இந்த படத்துல டிமாண்ட் பண்ணாதான் ஏதாச்சும் அவன் பண்ணி கொடுக்கணுங்கிற மைண்ட் செட் இருந்து கூட அவன் கேட்டிருக்கலாம். என்னோட கேள்வி நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ. ரெட் ஜெயிண்ட் நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு, நான் ஏற்கனவே வேட்டையனுக்கு பண்ணிருக்கேன், இதுக்கும் நான் ஹெல்ப் பண்றேன் அந்த மாதிரி சொல்லி ஒரு கான்பிடென்டா ஒரு விஷயம் பேசி இருந்தாங்கன்னா இவன் பொங்கல் ரிலீஷன் போடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. எந்த ஒரு கான்பிடென்ட்டுமே இல்லாம எதுக்கு நம்மள பொங்கல் ரிலீஸ்னு ஹைப் ஏத்தணும்? இருக்கிற பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றேன்னு சொன்ன படத்தை ஹோல்ட் பண்ணிட்டு இவங்க தேவையில்லாம ஒரு ஹைப் கிரியேட் எதுக்கு பண்ணணும்னு தான் நான் கேட்கிறேன். இந்த கேள்விக்கு யாருக்காவது பதில் சொல்லணும்னா தாராளமா சொல்லுங்க. இதை தவிர மத்ததுக்கு பதில் சொல்லாதீங்க, எனக்கு பதில் தேவையே இல்லை. இல்ல ஒரே நிமிஷம். லைக்காவே வந்து இப்போ அவன் பண்ணியிருந்த படத்தை இப்போ ஹோல்ட் பண்றான் அப்படின்னா நமக்கு வந்து ஒரே ஒரு படம் மட்டும்தான். ஆனா லைக்காக்கும் சங்கருக்கும் 3 இந்தியன் 2 வந்து முன்னாடி வந்து அது எப்படிங்கிறது தெரியும். இதுக்கப்புறம் இந்தியன் 3 ஒன்று இருக்கு சரியா. அது போக ஆல்ரெடி தில்ராஜ் வந்து ஏற்கனவே இங்க வந்து மார்க்கெட் வந்து நம்ம சைட்ல இதே ரெட் ஜெயிண்ட் எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் சைடு அவங்க பெருசா வந்து துணிவுக்கு வந்து பண்ணி வாரிசுக்கு வந்து அவங்க பெருசா அவங்க 7 ஸ்கிரீன் சைட்லயோ யாரோ ஒருத்தங்க அவங்க சைட்ல வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா இது வந்து இங்க இருந்து எதுவும் கிடையாது, அங்க இருந்து ஒரு ப்ரெஷர் வந்து அதுல ஏதோ சம்திங் இந்த இந்தியன் 2 பேஸ் பண்ணி வந்திருக்கலாங்கிறது என் பாயிண்ட். அது தெரியல, அது உண்மையா பொய்யாங்கிறது தெரியல. பட் ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சம்திங் ஏதோ டீலிங் இருக்கலாம். மற்றபடி இவ்வளோ பெரிய ஸ்டாரோட படத்தை நிறுத்தணுங்கிறது எதுவும் கிடையாது. இன்னொன்று என்னன்னா அங்க தெலுங்கு ஸ்டேட்லயே வந்து ராம் சரண் படம் வருங்கிறத பேஸ் பண்ணி எந்த பெரிய ஆக்டரோட ஃபிலிமுமே வந்து எப்படி சொல்றதுன்னா ரிலீஸ் பண்றதை வந்து போஸ்ட்மார்ன் பண்ண வச்சுதான் அவங்க சைட்லயே வந்து. இல்ல ப்ரோ அதெல்லாம் பேச வேணாம். சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு சாரி. அதுல தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல இன்னும் 2 பெரிய படம் தில்ராஜே இன்னொரு படம் ரிலீஸ் பண்றான் ப்ரோ. இதெல்லாம் சும்மா அவங்க சொல்றது. ராம் சரண் படம் வரதால இங்க போஸ்ட்மார்ன் பண்ண வைக்கிறாங்க, மைத்ரி மூவ் பண்ண வச்சாங்க. 13ஆம் தேதி சாரி 14ஆம் தேதி தமிழ் சினிமாலேயே சோகால் நம்பர் 1 சொல்ற
தினேஷ் ப்ரோ இருங்க நான் திட்டலாம் இல்ல. தமிழ் ப்ரோ சினிமால நான் அவ்வளவு பெரிய போடல ஆக்டர்னு நான் போடல ஓகே நான் ஓகே போடல. ஓகே ஓகே. தமிழ் சினிமால அவ்வளவு பெரிய ஆக்டர்னு ஒரு ஹைப் கொடுத்திருக்கிற ஆக்டர் கூடயே கிளாஸ் வருவதுக்குலாம் நம்ம யோசிக்கவே இல்லை. அவன் படம் வருதா, ஓகே நம்மளும் வருவோம், நம்ம கிட்ட நல்ல கண்டென்ட் இருக்கு, படத்தை நம்ம கிளாஸ்ல அடித்தோம் பொங்கலுக்கு போன தடவை. அப்படி இருக்கிறப்போ அத மத்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு ஆக்டர் படம் வருதுங்கிறதுனால ஒரு போஸ்ட் பண்றி இதெல்லாம் 0.1% ரீசனபிளே கிடையாது. இவங்க போஸ்ட்பான் பண்ணாங்க ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடி பிரகாசனா இருக்கீங்களா? இருக்கேன். இல்ல நீங்க தான் மியூட் போடுறீங்களா இல்ல ஆட்டோமேட்டிக்கா உழுவுதான்னு இல்ல இல்ல கேக்குறீங்க. நான் ஸ்பீக்கர்ல இல்ல, சாரி ஸ்பேஸ்ல இல்ல, நான் வெளியில இருந்தேன் வாட்ஸ்அப்ல. நான் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஓகே ஒரே ஓகே நிமிஷம். ஓகே ஓகே. பிரதர் யார் பேசுறதா இருந்தாலும் அவங்க நேம் சொல்லிட்டு பேசுங்க பிரதர். இன்வைட் பண்ணிட்டாங்க நண்பன். கண்ணன் ப்ரோ கிட்ட இவ்வளவு பேசுறது தப்பி தவறி அந்த சைடு கன்வே ஆகுங்கிற அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். மற்றபடி இங்க இது கொஸ்டின் கேட்கணும் பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது. பேசுறப்போ ஏதோ ஒரு இங்க எப்படி என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியணும். யாரு நம்ம ஆளுக்கு இல்ல, சுரேஷ் சந்திராக்கு அவங்க பாக்குறானா என்னங்கிறது தெரியாது. ஸோ இது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான், இது மூலியமா கன்வே ஆகணும் அப்படிங்கிறது தான். பாக்குறாங்க கன்வே ஆனதுனாலதான் இப்ப போன் பண்ணி இங்க வராங்க. அதுல இருந்து ஒருத்தங்க வந்து பேச வந்திருக்காங்க. வரட்டும், பேசலாம். லைக்காக பொங்கல் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னுலாம் இல்லை ப்ரோ. அவன் என்ன சொல்றது, பொங்கல் ரிலீஸ் பண்ணோம்னா குட் பேட் அக்லி அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி மூவ் பண்ண சொல்லி இவ்வளவு வேலை பார்த்த. பட் லாஸ்ட் மினிட் அது என்ன ரீசன் நமக்கு தெரியாது, அது அவங்க சொன்னாதான் தெரியும். அது என்ன ரீசன் நம்ம கேட்டா அவங்க சொன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும். சோ அது நம்ம தெரியாம என்ன சொல்றது அபியூஸ் இது. ஓகே அனௌன்ஸ் அது ஒரு பண்ணப்போ நானே பேசிக் டென்ஷன்ல இல்ல அவங்கள திட்டிட்டேன் தான், இவங்க ஒரு இல்லைன்னா புது சொல்லல. ப்ரொடக்ஷன் இவங்க ஒரு புது ப்ரொடக்ஷனு இப்பதான் 2-3 படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் வேலிட் ரீசன், நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனா நீங்க கேக்குறது எனக்கு கிளியரா புரியுது ப்ரோ, சத்தியமா கிளியராவே புரியுது. அவன் பிளான் இல்லாம எதனா ரிலீஸ் சொல்லிருக்க மாட்டான் கண்டிப்பா. எதனா ஒரு பிளான் வச்சுட்டு சரி பொங்கல் எப்படியாச்சும் வந்துடலாம் தான் பண்றான். அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு கார்பரேட்டா இருந்தே இப்ப கொண்டு வர முடியலன்ற போல அந்த லெவல் ஒரு ப்ராப்ளமா இருந்திருக்கும் அவங்களுக்கு. அதனாலதான் இப்படி இப்போ ஒரு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. என்ன ரீசன் இப்போ நமக்கு ஒரு வார்த்தை தெரியாது. சொன்னீங்கல்ல, கார்பரேட் ப்ரொடக்ஷன் இவங்கனாலே முடியலன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. உன்னாலேயே ஒரு விஷயம் முடியலன்னு உனக்கு தெரியும்ல முன்னாடியே, அப்ப அதை பண்ணிருக்க வேணாம் தானே நீ? எனக்கு அது சொல்றது புரியுதா? நீங்க கேக்குறது புரியுது. அவங்க முன்னாடி ஓகே கொண்டு வந்துடலாம்னு நினைச்சிருக்காங்க, இப்ப முடியலன்னு தெரியனதான் அனௌன்ஸ் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். அது இப்பதான் அவங்களுக்கு ஓகே இது நம்மளால பொங்கலுக்கு கொண்டு எனக்கு வர இது எங்க முடியாது, தெரியுமா ப்ரோ டிலே ரொம்ப ஆகும். ஹிட் எனக்கு இது எங்க தெரியுமா ரொம்ப ஹிட் ஆகுது? நான் ஓப்பனா ஒன்னு சொல்றேன், லைக்கா விட மைத்திரி பெரிய ப்ரொடக்ஷன். நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, கரெக்ட் தான். அவன் பெரிய எல்லா படம் தெரிஞ்சவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்போ என்னை விட ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் படத்தை நான் ஸ்டாப் பண்ணிட்டு என் படத்தை விடணும்னா அதுக்கு நான் எந்த அளவுக்கு பேக்ல ஒர்க் பண்ணணும்? நான் எதுவுமே ஒரு 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 ப்ராப்ளம சார்ட் அவுட்டே பண்ணாம என்னை விட ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் உங்க படத்தை வர வேணாம் நிப்பாட்டுங்கன்னு ஒரு விஷயம் பேசுறேன்னா அப்ப நான் அவ்வளவு கான்பிடென்டா இருக்கணும்ல. ஏன் அந்த லைக் அந்த இடத்துல எனக்கு அவ்வளவு கான்பிடென்டா இல்ல? ஒரு கான்பிடென்ட் இல்லாம எதுக்கு பொங்கல் ரிலீஸ்னு சொல்லி அந்த இஷ்யூ இப்ப வரைக்கும் அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு, சார்ட் அவுட் ஆக மாட்டேங்குது. கேட்டா நீங்க தான் தமிழ் சினிமால நம்பர் 1 கார்பரேட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்லிக்கிறீங்க. எனக்கு அதுதான் டவுட், எனக்கு அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். வேற எந்த ப்ராப்ளமே கிடையாது. நீங்க போஸ்ட்பான் பண்ண எல்லாம் ஓகே, உன்னோட இஷ்டம், உன் படம் ஓகே. மேபி டேட் சொல்லும் போது எதுவும் கேட்காம இருந்திருக்கலாம். இப்ப டேட் சொன்னதுக்கு அப்புறம் சரி லாஸ்ட் மினிட்ல லாக் பண்ணி வாங்கிடலாம்னு கூட பண்ணிருக்கலாம். எனக்கு தெரியல, நானா சொல்றேன். அவ்வளவு நாள் கேட்காம இருந்துட்டு டேட் சொன்னதுக்கு அப்புறம் இதுதான் டைம் இப்ப லாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கலாம். ஒரே நிமிஷம் எனக்கு ஒரு கால் வருது. ஓகே தினேஷ், உங்களுக்கு ரெக்வஸ்ட் எதுவும் காட்டுதா? நான் இன்வைட் பண்ணிட்டேன், வந்துட்டாங்க உள்ள. இன்வைட் லிங்க் தான் கொடுத்தேன் உங்களுக்கு. ப்ரோ ஆக்சுவலி அது ஸ்பீக்கர்ல தான் இருக்காங்க, பட் அவங்களுக்கு மேல வந்து பேச ஒரு 1 or 2 minutes ஆகுது.
நான் விக்னேஷ் ஓகே. ப்ரோக்கு டைரக்டா டிஎம்ல அப்படிதான் கொடுத்தேன். அவர் மேல வந்துட்டா, எனக்கு மேல வந்த மாதிரி காமிச்சு, பட் அவருக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு தான் காமிச்சிச்சு. இப்ப எனக்கு ஸ்பீக்கர்ல தான் காமிக்குது அவங்களோட நேம். ஓகே. மியூட்ல இருக்காங்களா பாருங்க. மியூட்ல காட்டுறாங்களா? மியூட்ல காட்டுதா? இல்ல பிரகாஷ் இந்த ப்ரோ ஸ்பீக்கர் வந்துட்டாரா? உள்ள வந்துட்டாரா? வந்துட்டாங்க. உள்ள வந்துட்டாங்க. ஸ்பீக்கரும் கொடுத்தாச்சு. ஸ்பீக்கர்ல தான் எனக்கு காமிக்குது. ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு பாருங்களேன். பிரகாஷ் ப்ரோ அந்த ஸ்கிரீன்ஷாட் எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகே. இல்ல அந்த மாதிரி தான் காமிக்குது. அது மேல வர்றதுக்கு ஒரு 1 or 2 மினிட்ஸ் ஆகுது. இப்படிதான் வந்து ஹர்ஷா ப்ரோக்கும் ஆனிச்சு, விக்னேஷ் ப்ரோக்கும் ஆனிச்சு, ரஹ்மான் ப்ரோக்கும் அப்படிதான் ஆனிச்சு. நான் முன்னாடியே கொடுத்துட்டேன், பட் மேல வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகுது. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. கேட்டுச்சா நான் சொன்னது? கேட்டுச்சு. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அவங்க ஸ்பீக்கர் இல்ல. நம்ம நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் அதிகமா யாரோ இருக்குன்னா நாங்க வேணா கீழே போய்க்கட்டுமா? ஸ்லாட் அவைலபிளா இருக்கா ஸ்பீக்கருக்கு? இல்ல ஸ்லாட் இருக்கு, அவைலபிளா இருக்கு. 1 2 5 + 9 தான் இருக்கு. இன்னும் ஒன்று கூட வருவாங்களே. ஒரு கோர்ஸ் கொடுத்து ஸ்பீக்கர் வரலாம் ப்ரோ. இல்லாட்டி யாராவது ஒருத்தங்க கீழே போலாங்க, இல்லாட்டி நான் வேணா கீழே போறேன்னா போறேன். 12 ஸ்பீக்கர்ஸ் வரலாம் மேல. அப்பனா இருக்கு ப்ரோ. ஏன்னா ப்ரோ இருக்கே 9 தானே இப்ப இருக்காங்க. 8 + 1 9 ஸ்பீக்கர் தான் இருக்கு. ஸோ 9 + 3 ஹோஸ்ட் மொத்தமா 12 ப்ரோ, இல்ல 12 ஸ்பீக்கர் + 3 ஹோஸ்டா? ரெண்டு கோஸ்ட் இருந்தா மொத்தம் 12 வரலாம் ப்ரோ. ஒரு கோஸ்ட் இருந்தானா 11 வரலாம் ப்ரோ. ஒரு ஸ்லாட் தான் இருக்கு. இன்னும் ஒரு ஸ்லாட் தான் இருக்கு. இல்லாட்டி யாராவது ஒருத்தங்க கீழே போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 பேர் 11 பேர்னால யாரும் நான் வேணா கீழே போறேன்னா போய்க்கிறேன். யாராவது ஒருத்தங்க கோர்ஸ் வந்து லெஃப்ட் ஆயிட்டா அவங்க ஸ்பேஸ் காமிக்கும்னு நினைக்கிறேன். தெரியல என்ன. மறுபடியும் இன்வைட் பண்ணிருக்கேன். தேஷ் ப்ரோ ஒரு 1 டைம் மட்டும் எக்ஸிட் ஆயிட்டு திருப்பி அதை நான் கொடுத்துருக்கேன் பாருங்களா, இன்பாக்ஸ்ல மறுபடியும் ஒரு லிங்க், அதுல திருப்பி ஜாயின் பண்ணுங்களேன். எக்ஸிட் ஆகிட்டு எப்படி ப்ரோ திருப்பி லீவ் கொடுத்துட்டுமா அப்படியே? இவங்கள தினேஷ் நீங்களாம் லீவ் கொடுத்துருங்கண்ணா. அப்படியே இதுவாயிரும். அவரா ரிமூவ் பண்ணாதான் ஸ்பேஸ்ல ஜாயின் ஆகிறது கஷ்டம். சரி, இப்ப நான் லீவ் கொடுத்துட்டு திருப்பி உள்ள வந்து ஜாயின் பண்ணட்டுமா? கோவஸ்டா ஜாயின் ஆயிருங்க. அவர் கொடுத்துருக்கிற லிங்க். ஓகே ப்ரோ, இன்னொரு வாட்டி லிங்க் வேணா அனுப்பி கொடுங்க. ஓகே, நீங்களா ரிமூவ் ஆகுங்க. பிரகாஷ் ப்ரோ டிஎம் பாருங்க. ஓகே. கொடுத்துட்டேன். பிரகாஷ் ப்ரோ அவரு உள்ள வந்திருக்காரு, ஆனா அவருக்கு கனெக்ட் ஆகல. அதான் 1 டைம் மட்டும் எக்ஸிட் ஆகிட்டு திருப்பி அந்த ஜாயின் பண்ண சொல்லுங்க. 1 டைம் மட்டும். ஒரு நிமிஷம். ஸ்பீக்கர் வந்துட்டாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, கேக்குதா ப்ரோ? கேக்குது கேக்குது ப்ரோ, கிளியரா கேக்குது. ஹாய் ப்ரோ, ஹாப்பி நியூ இயர் சார்.
கேக்குது ஆடிபிளா? ஆமா ஆமா ஆடியபிள். பேசுங்க ப்ரோ. ப்ரோ 1 மினிட் ப்ரோ, ஓகே. டிரைவிங்ல இருக்கு, ஒரே நிமிஷம் வரேன். நோ ப்ராப்ளம். பிரகாஷ் ப்ரோ, ஒன் செகண்ட். இவங்க தினேஷ் எனக்கு ஸ்பீக்கர் கொடுத்துட்டீங்களா? அவங்களுக்கு அதான் ஜாயின் பண்ணிட்டாங்க, பட் ஸ்பீக்கர் கொடுக்கலன்னு. ப்ரோ சாரி ப்ரோ, டிரைவிங்ல இருந்தது, அதான் இப்பதான் ஓரமா நிறுத்துச்சு. ஹலோ கேக்குது, சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். ப்ரோ நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், இவ்வளவு நேரம் பேசுனது எல்லாமே கேட்டுட்டு தான் இருந்தேன். நானும் பார்ட் ஆஃப் சாரோட மூவிஸ்லாம் இப்போ பார்ட் ஆஃப் மூவிஸ் அவங்க டீமுக்குள்ள தான் இருக்கேன். நானுமே நீங்க பேசினது எல்லாமே கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க எவ்வளோ டிசப்பாயிண்டடா இருக்கோமோ, நம்ம எவ்வளோ டிசப்பாயிண்டா இருக்கோம், அதே மாதிரிதான் சாரும் பயங்கர அப்செட்டா இருக்காரு, ரொம்ப டவுன்ல தான் இருக்காரு. என்னன்னா இது வந்து ப்ரொடக்ஷன் சைடோட இஷ்யூ. இதுக்கு வந்து கம்ப்ளீட்லி நம்ம சைட் ஆஃப் சார் சைடோ இல்ல சுரேஷ் சந்திரா சாரோ D1ஓ இதுக்கு ரெஸ்பான்சிபிள் வந்து நம்ம கிடையாது. இது வந்து கிளியர்லா நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து நீங்க எல்லாருமே வந்து அஜித் சாரை மென்ஷன் பண்ணி, சுரேஷ் சந்திரா சாரை மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப இரரெஸ்பான்சிபிளா ட்ரீட் பண்றீங்க அப்படின்ட்டு போடுறீங்க, ரொம்ப தப்பா இருக்கு. ஏன்னா வந்து சார் வந்து அவரோட கமிட்மெண்ட் படி கொடுத்து அவர் ரேஸ் போறாரு, அதனால வந்து சினிமா மேல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்லாம் போறீங்க. அது வந்து பியூர்லி ரொம்ப அவரோட ஒர்க்கை வந்து தப்பா பேசுற மாதிரி இருக்கு. அவரு ரொம்ப ஹானஸ்டா தான் சினிமா ஃபேன்ஸ்க்காக தான் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவ்வளவு நாளுமே. அவர் நினைச்சிருந்தாருன்னா எப்பயோ குவிட் பண்ணிட்டு கூட போயிருந்திருக்கலாம். இப்ப கூட அவர் வந்து குட் பேட் அக்லி முடிச்சு கொடுத்துட்டு, சாங் விடாமுயற்சிக்கு முடிச்சு கொடுத்து, டப்பிங் முடிச்சு கொடுத்துட்டு தான் அவரோட ஒரு ஹாபியோ என்னவோ பேஷனோ அது அவருக்கு அதுபடி போயிருக்காரு. அவர் இவ்வளோ நாளுமே விடாமுயற்சி ரிலீஸ் ஆகும் நல்லபடியா வரணும்னு சொல்லி தான் அவர் ஒர்க் பண்ணது, எல்லாமே பண்ணது. பட் அன்பார்ச்சுனேட்டா ப்ரொடக்ஷன் சைடுமே நம்ம வந்து வேணுக்குனே எந்த ப்ரொடியூசருமே வந்து ஒரு 10 days ஸ்லாட், இது இருக்கிறதுலே ஒரு பிக்கெஸ்ட் லீவு, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் இதுதான், இந்த ஸ்லாட்டை மிஸ் பண்ணணும்னு எந்த ப்ரொடியூசரும் நினைக்கவும் மாட்டாங்க. இது வந்து ப்ரொடியூசரோட தேவையில்லாத அவங்களையும் நம்ம திட்டுற தப்பு தான். அது லாஸ்ட் மினிட்ல திடீர்னு ஒரு ஃபேன்ஸ் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கும்போது இல்லை அது இல்லைன்னு சொல்லும்போது கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் மைண்ட் அப்செட் ஆக தான் செய்யும். பட் என்னன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி திடீர்னு இப்படி வந்து நின்றுச்சு. இதுக்காக கொஞ்சம் வந்து நம்மளோட இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப நானும் நேத்தில இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாமே நாங்க சார் சைடு எல்லா சைடுமே பேசிட்டு தான் இருக்கோம். எல்லாமே கம்ப்ளீட்லி ரொம்ப அப்செட்ல தான் இருக்காங்க. சார் நம்மளை விட ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அப்செட்ல இருக்காங்க. அவருமே வந்து ஒரு நல்ல நாளமா அவர் வந்து ரொம்ப அப்செட்ல தான் இருக்காரு. நம்ம வந்து இந்த எப்பயுமே சார் வந்து சொல்றது வந்து என்னோட கஷ்டமான டைம்ல எல்லா டைம்லயுமே என் ஃபேன்ஸ் தான் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹானஸ்டா சொல்லுவாரு. எல்லா இன்டர்வியூஸ்ல ப்ரீவியஸா பேசியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு டஃப்பான டைம்ல நம்மளே வந்து அவரு திட்டுறது, அவரே வந்து இரஸ்பான்சிபிளா இருக்காரு, சினிமா ஹானஸ்டா இல்ல, ஃபேன்ஸை மதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் பேசலாம் ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. அது தயவுசெய்து அது மட்டும் பண்ணாதீங்க. கண்டிப்பா படம் வந்து வித்தின் 1 வீக்லயும் ஏதாவது இதாகலாம், கிளியர் ஆகலாம், என்ன பிரச்சனை சார்ட் அவுட் ஆகலாம், இல்ல இன்னும் டிலே ஆகவும் செய்யும். இது வந்து நம்ம கையிலயும் எதுவும் இல்லை, ப்ரொடக்ஷன் கையிலயும் இல்லை. ப்ரொடியூசர் வந்து ஒரு படம் எடுத்தது ஓகே, நம்ம ஒரு பொங்கல் டேட் ஒரு நல்ல டேட் ரிலீஸ் பண்ணலாம் தான் அவங்களும் பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்டா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நின்றுச்சு. இப்போ இது வந்து எப்படி வெளில வருதுன்னு அவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க கொஞ்சம் வந்து நம்ம சைட் ஆஃப் சப்போர்ட் வந்து இது பண்ணலாம். எப்பயுமே வந்து நம்ம சைட்ல என்ன நடந்தாலும் சாரை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருந்த நம்மளே வந்து இன்னைக்கு வந்து அவ்வளோ ட்வீட்ஸ், அவ்வளோ இது ரொம்ப ரொம்ப தப்பான வார்த்தைகளா ஒரு பேசி மென்ஷன் பண்ணி, இது ரொம்ப என்னன்னா அது வேற இதுக்கு முன்னாடி வேற யாரோலாம் பேசிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் டைம் லைன்ல வந்திருக்கு போயிருக்கு. என்னன்னா நானே அஜித் சார் ஃபேன் தான். அவரோட எல்லா ஃபேன்ஸுமே எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்களே இப்படிலாம் பேசும்போது எங்களுக்குலாம் அவ்வளோ அப்செட்டா இருக்கு. என்னடா இது இவ்வளோ இதா இருக்கு அப்படின்னு. இது வந்து ஒரு அன்பார்ச்சுனேட்டா நடந்தது தான். அதனால வந்து நீங்க கொஞ்சம் வந்து இதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் நம்ம டே டு டே லைஃப்பை நம்ம எப்பயும் போல மாதிரி போவோம். சீக்கிரமா எனக்கு தெரிஞ்சு 1 வீக்லயோ இல்லை நாளைக்கேவோ
இல்ல ஒரு 1 மந்த்தோ எவ்வளவு நாளுன்றது எனக்கு எக்ஸாக்ட் டைம் தெரியல. பட் இமீடியட்டா ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். அதனால நீங்க கொஞ்சம் வந்து இது பண்ணலாம். நீங்க ரொம்ப ஹார்ஷா சுரேஷ் சந்திரா சார் அட்டாக் பண்ணி திட்டுறது, அவங்க என்ன பண்ண முடியும்? அவரு ஒரு நார்மல், அவர் வந்து மத்தவங்களுக்கு எப்படி ஒரு மேனேஜர், பிஆர் இருக்காங்களோ அது மாதிரி அவரும் ஒன் ஆஃப் தி பெர்சன் தான். அவர் எப்படி ரிலீஸ் டேட் எப்படி அவர் டிசைட் பண்ண முடியும்? ஓகே, ஒரு சொல்லலாம், ஒரு சஜஷன் சொல்லலாம், சார் இந்த டேட்டுன்னு. பட் அவங்க ஒரு ரிலீஸ் டேட்டே போஸ்ட்போன் பண்ற அளவுக்கான டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு அவங்களும் அவ்வளவு கிடையாது. அப்படியே அவங்க இது பண்ணாலும் ப்ரொடியூசர் வந்து ஒத்துக்கவும் மாட்டாங்க. அப்படிலாம் எப்படி ஒரு ஹீரோக்கு வந்து இருக்காங்களோ அது அவ்வளவுதான் அவங்களோட ரோல். ப்ரொடியூசர் தான் எண்ட் ஆஃப் தி டே அந்த டிசைட் பண்றது. இந்த ரோல் இவ்வளவுதான் இவங்களோட ரோல் டிசைட் பண்றதுமே. ப்ரொடியூசர் வந்து அவங்க இந்த நல்ல டேட் தான். பட் அவங்களுக்கு எவ்வளோ ப்ரீவியஸ் மூவிஸ்னால அவங்களுக்கு ஏதாவது சம் இஷ்யூ இருக்கு என்னன்னு தெரியல எக்ஸாக்டா. பட் வந்து சாரை வந்து மென்ஷன் பண்ணி நீங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இல்லாம இருக்காருன்றது ரொம்ப அப்செட். அவர் சாரே ரொம்ப அப்செட்ல இருக்காரு. நான் வந்து ரொம்ப சரி, நான் ரொம்ப இந்த ஸ்பேஸ் இதுக்குள்ளலாம் நான் வரதுல, நானுமே மூவிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், எடிட்டர் இந்த மாதிரி ரோல்ல நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சாரோட டீமோட டிராவல் ஆயிட்டு இருக்கேன், எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். பட் நீங்க ரொம்ப இப்போ லாஸ்ட் ஒரு 1 டேல வந்து ரொம்ப ஹார்ஷ் கிரிட்டிசிசமா இருக்கு. அதுவும் ரொம்ப பர்சனலா பேசுறது, அது மத்தவங்க பேசுறதெல்லாம் ஓகே. ஃபேன்ஸே வந்து அவ்வளோ ட்வீட்ஸா, நாங்களே அவ்வளோ ஸ்கிரீன், நீங்க எல்லாமே நினைச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் யாரும் பாக்குறது இல்லை, எல்லாமே பாக்குறேன், எல்லாமே சார் கண்ணு முன்னாடி போயிட்டு தான் இருக்கு. அது வந்து ரொம்ப வார்த்தைகள் வந்து நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணாத அளவுக்கு நான் நடந்துக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஓகே, ஒரு என்ஜாய் பண்றோம், அவரை பார்த்து ரசிக்கிறோம், எல்லாமே பண்றோம். ஒரு டஃப்பான டைம் அப்போ கூட நிக்கிறது தான் நம்மளோட இதுவுமே. எப்படியாவது கன்ஃபார்ம் இப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இதாகிறோமோ கண்டிப்பா இந்த வருஷம் நம்மளோட இயர் தான். குட் பேட் அக்லி எல்லாம் வந்து நீங்க நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு பீக் அடிக்க போகுது. அது வந்து கேரண்டியா நான் சொல்றேன். அது மாதிரிதான் விடாமுயற்சி எந்த விதத்துலயும் டவுன் கிடையாது. பட் வந்து ஓகே, அது ஒரு பிரச்சனை, ஒரு ஸ்டக் ஆயிருச்சு. இதுல இருந்து எப்படி வெளில வந்து ஓவர் கம் பண்றதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ரொம்ப பர்சனலா ஃபேன்சியா ஒரு திட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் பண்ணாதீங்க யாரும் ப்ளீஸ். ஏதாவது நீங்க கேட்கணும்னா வேணா கேளுங்க. அதான் ப்ரோ, அதை தான் நானும் ஸ்டார்டிங்ல சொன்னேன். இந்த மாதிரி ரொம்ப டோட்டலா, அதாவது இதெல்லாம் யாருக்குமே தெரியாம நடந்தது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதாவது லைக்கா வந்து இப்படி ஹோல்டு பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு லெட்டர் பேட் வருங்கிறது யாருமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ வந்துட்டு இப்போ திடீர்னு இப்படி வரும்போது அதை ஏத்துக்கிற தன்மையில இவனுங்களும் இல்லை. ஆனா அது வந்து ஒரு லெவலை தாண்டி போகையில சார் பக்கம் திரும்புதுங்கும் போது அவரே எவ்வளவு அப்செட்ல இருக்காருன்னு தெரியப்படுத்துறதுக்கு தான் அந்த ஸ்பேஸே நாங்க இன்னைக்கு போட்டது. வந்து அது திடீர்னு இப்படி ஒண்ணு வரும்ன்றது தெரியாது. நியூ இயர் அன்னைக்கு இந்த மாதிரி வரும் அப்படின்றது எதுவுமே கிளியரா, அது இத்தனைக்கும் ட்ரைலர்ல எதுவுமே வந்து இப்போ அனௌன்ஸ் மட்டும் எதுவுமே வரல. திடீர்னு ஒரு ஃபேன் சில பேர் வந்து அவங்களோட பர்சனல் கெயினுக்கு இந்த நாள் ட்ரைலர் ரிலீஸ் அப்படி இப்படின்னு வந்து சில தப்பான ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறாங்க அவங்களோட பர்சனல் இதுக்காக. அது வந்து நிறைய ஒரு இன்னசென்டான ஃபேன்ஸ் ஓகே உண்மையாலுமே இவங்க சொல்லியிருக்காங்க, இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க சொல்றாங்க, அது உண்மைதான் போல இருக்குன்னு பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணிடுறாங்க. பட் சப்போஸ் வருதுன்னா வந்து ரொம்ப அஃபிஷியல் பர்சன் கிட்ட இருந்து வர வரைக்கும் யாருமே நீங்க நம்பாதீங்க. சும்மா எல்லாருமே பிளைண்டா சொல்லுவாங்க இந்த நாள் அந்த நாள். ஏன்னா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, சென்சார் ப்ராசஸ் இருக்கு, டீசருக்கு ஃபைனல் மிக்ஸ் முடியணும், அது இதுன்னு அவ்வளோ ஒர்க் இருக்கு. எல்லாமே முடிச்சாதான் அவங்க வந்து ஒரு டேட்டே ஃபிக்ஸ் பண்ண முடியும். மியூசிக் ஒர்க் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இது எதுவுமே இல்லாம சும்மா ஒருத்தர் வந்து ஒரு பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியாவே இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து சும்மா இன்னைக்கு வந்து சைனிங், இன்னைக்கு வந்து படம் இந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட இவங்களும் சைன் பண்ண போறாங்க, இவரோட இவர் நடிக்க போறாரு, அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு அவங்க போட்டு விட்டுறாங்க. அது எவ்வளவு பெரிய ப்ரெஷர் ஆகுதுன்னா ஒர்க் பண்றவங்களுக்கு தான் அது ப்ரெஷர் ஆகுது. உண்மை 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 ப்ரோ, நீங்க சொல்றது 100% இல்ல 200% உண்மை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவனுங்க ஃபர்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட் உடஞ்சது எதுலன்னா, ட்ரைலர்னு ஒண்ணு வருது, அதுவும் நியூ இயர் அன்னைக்கு வருதுன்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. அந்த நேரத்துல எல்லாம் எதிர்பார்த்து இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு லெட்டர் பேடு வரும்போது அவனுங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ இது அதான் நீங்க சொல்றதுதான் உண்மை. பிளைண்டா யாரையும் நம்பாதீங்க. இந்த மாதிரி அஃபீஷியலா வருந்தண்டி யாரையுமே நம்பாதீங்க. அதை தான் நானும் அடிக்கடி சொல்றது. அதான் இந்த மாதிரி எதுக்காக ஒரு இப்போ பார்ட் ஆஃப் டீமா இருக்கும் நாங்களே. எங்களுக்கே வந்து ஒரு நியூஸ் இதுதான் அப்படின்னு ஒண்ணு தெரியும். திடீர்னு வித்தின் ஒரு ஒன் ஹவர்க்குள்ள அது மாறிடும். இதுதான் நம்பிட்டு இருப்போம், திடீர்னு அது மாறிடும். இந்த இது மாதிரி டஃபில் ஆயிட்டே இருக்கும். இது எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அபிஷியலா ட்வீட் போட்டு லிங்க் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து ரிலீஸ் டேட் தேட்டர் போற வரைக்கும் இது எதுவுமே நம்ம கையில இல்லை. ஏன்னா நிறைய
ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸா இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல நிறைய நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. எப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1-2 இயர்ஸா நம்ம இதுல எல்லாமே எதுவுமே சொன்ன டைமுக்கு வரலன்றத பார்த்துட்டே இருக்கு. பட் ஆனா நீங்க அப்கமிங்ல இது நடக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும்ட்டு தான் ரொம்ப கிளியரா இருக்கு. இப்போ குட் பேட் அக்லிக்லாம் நீங்க இப்போ ஃபேஸ் பண்ற இந்த ஸ்ட்ரகிள்லாம் கண்டிப்பா இருக்காது. எல்லாருக்குமே ஒரு செம்ம ட்ரீட்டா இருக்கும். எல்லாமே நீங்க என்ஜாய் பண்ணலாம் கம்ப்ளீட்ல. இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல மட்டும்தான் இது ஓகே. ஒரு தடவை நம்மளுமே ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஃபேஸ் பண்ணுது. ஓகே, அடுத்த ப்ரொடக்ஷனுக்குள்ள போகும்போது இதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இது பண்ணிட்டு தான் இப்போ டீமாவுமே பேசியிருக்கு. உண்மை ப்ரோ. இப்போ அதான் நீங்க உள்ள ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் அவனுகிட்ட. என்னன்னா யாருமே எதிர்பார்க்கல. இதெல்லாம் ஹிஸ்டரியிலே இல்லாத ஒண்ணு. ஏகேவுடைய ஹிஸ்டரியிலே இல்லாதது நடந்திருக்கு. ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்லாட் போட்டு இந்த ஸ்லாட்ல இருந்து அவங்க ஹோல்டு பண்றாங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது வலிமைக்கு நடந்ததை ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வராங்க. வலிமைக்கு உள்ளது வந்து அது பேண்டமிக் சிச்சுவேஷன். ஸோ அது அந்த டைம் பொங்கல் டைம்ல வருதுன்னாங்க. கோவிட் இதாயிருச்சு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதனால இதாகல. அது ஓகே. அதுதான் ப்ரோ. அதுதான் இப்ப நான் என்ன சொன்னேன்னா குட் பேட் அக்லிக்கு அப்படி இருக்காது. அவங்க சம்மர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரெடியா இருக்காங்க. ஸோ விடாமுயற்சி ரொம்ப நாள்லாம் ஹோல்ட் ஆகாது. மேபி ஃபெப்பா இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி இந்த 1 or 2 டேஸ்ல தெரிய வரலாம். யாருமே டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க. படம் நல்லபடியா வந்திருக்கு. உங்களுக்கு தெரியாதா ப்ரோ? படம் நல்ல ரிசல்ட்ல இருக்கும். கண்டிப்பா அந்த அளவுக்கு தான் இருக்கு. 2 படமும் டிசப்பாயிண்ட் பண்ணாது ப்ரோ. குட் பேட் அக்லியா இருக்கட்டும், விடாமுயற்சி டிசப்பாயிண்ட் பண்ணாது. கண்டிப்பா வந்து நம்ம வெயிட் பண்றதுக்கு வர்த்தா இருக்கும். அதுல வந்து நீங்க எந்த இதுவுமே இல்லை. இது வந்து இதெல்லாம் வந்து நம்மளோட இதுலயே இல்லாம தேவையில்லாத சில பிரச்சனைனாலதான் இந்த மாதிரி இதாயிட்டு இருக்கு. படத்துக்கா எந்த பிரச்சனையும் இல்லை. படத்துக்கு பின்னாடி இருக்கிறதுனால ப்ரொடக்ஷனுக்கு இந்த மாதிரி சில வேற சில விஷயங்கள்னாலதான் பிரச்சனையே தவிர வந்து படம் மேல எல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது அவுட்புட்ல. படம் அவுட்புட் செம்மையா வந்திருக்கு. சொன்னாங்க. அந்த எப்படி சொன்னாங்கன்னா, இவ்ளோ அதாவது குட் பேட் அக்லி வந்து அந்த வயலன்ட்டா வர்றது, சைலன்ட்டா வர்றதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. குட் பேட் அக்லி வயலன்ட்டா வருது. இது சைலன்ட்டா வந்துகிட்டு இருக்கு. ஆனா, ரிசல்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, 2லயுமே எந்த குறையும் இருக்காது. ஃபேன்ஸ் எப்படி எப்படி சார பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, எப்படி எப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் அவரும் நடிச்சிருக்கிறாரு. எப்படி சொல்றதுன்னே தெரியல. அது இப்ப அவர திட்டும்போது என்ன நடக்குதுன்னு நம்மளாலயே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி தான் அந்த ஸ்பேஸே. அதான் ப்ரோ. இது வந்து ஓகே, ஒரு ப்ரொடக்ஷனை கேள்வி கேட்கறது கூட ஒரு ரைட்ஸ் இருக்கு. ஓகே, என்னென்ன ப்ரொடக்ஷன் கம்பெனி போட்டாங்க, இது பண்ணாங்க. சுரேஷ் சந்திரா சார் வந்து அவரோட ஐடியில இருந்து ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் போடுறாரு, இதை போட மாட்டாருன்னா அவர் எப்படி இதை டிசைட் பண்ண முடியும் இந்த நாள்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்றத? அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி டிசைட் பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு ட்ரைலர் வருது, ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வருதுன்னா அவர் ஷேர் பண்ணுவார். பார்ட் ஆஃப் சார் ட்விட்டர்ல இல்ல, அதனால பார்ட் ஆஃப் அவரு இது பண்றாரு. அவரு சம்பந்தமே இல்லாம டேக் பண்ணி அவரை பிடிச்சி திட்டி அதெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியல. அவர் வந்து ஒரு நார்மல், ஒரு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எல்லா ஆக்டருக்கும் ஒரு மேனேஜர் இருப்பாங்க, ஒரு பிஆர் இருப்பாங்க, ஒரு இது பண்றது. அந்த மாதிரி அவரு ஒரு பார்ட் தான். அவர் எப்படி டிசைட் பண்றாருன்னு தெரியல. இது வந்து ரொம்ப தப்பா இருக்கு. எல்லாருமே அவரை இப்ப டேக் பண்ணி திட்டிட்டு இருக்காங்க. இவருனாலதான் அவர் எப்படி டிசைட் பண்ண முடியும்? ஒரு ப்ரொடியூசர், ஒரு 200-300 கோடி போட்ட ப்ரொடியூசர் தான் டிசைட் பண்ணுவாங்க. இந்த டேட் வரணும், இந்த டைம்ல இது வரணும். நான் எப்படி வந்து ஒருத்தரோட மேனேஜர் எப்படி டிசைட் பண்ண முடியும்? ஒரு பிஆர் எப்படி? இதெல்லாம் நம்ம நீங்களே நார்மலா யோசிச்சாலே நமக்கே தெரியும். இது வந்து பியூர்லி ப்ரொடியூசரோட கால், அவ்வளவுதான். அந்த ப்ரொடியூசருமே வந்து பர்பஸா பண்ணல. அவங்களுக்கு சில விஷயங்கள் கரெக்டா சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு, அதனால அவங்க திடீர்னு இப்படி ஒரு டெசிஷன் எடுக்கிற மாதிரி வந்துட்டாங்க. அதுவுமே வந்து எதுனாலும் மாறும். அப்கமிங் டேஸ்ல மாற வாய்ப்பு இருக்கு. வித்தின் ஒரு 1 monthல எவ்வளவு நாள்னு எனக்கு டைம் தெரியல. பட் சீக்கிரமா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும். ஆனா இது குட் பேட் அக்லி இந்த மாதிரி எதுவுமே நடக்காது. 100% சொன்ன டைமுக்கு சாங், டீசர், ட்ரைலரு, ரிலீஸ் எல்லாமே சொன்ன டைமுக்கு வரும். குட் பேட் அக்லி ஆல்ரெடி ப்ரமோஷன் ஒர்க் அவங்க எப்போமோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குட் பேட் அக்லியில் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு 200% சான்சஸ் இல்லை. ஏன்னா அவங்க இதெல்லாம் எல்லாருமே எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல் கண்டிப்பாக அவங்களும் பார்த்துப்பாங்க. இதுவுமே யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஸ்ட்ரகிள் தான். இல்ல, யாருமே இதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாது. நம்ம பேசுறத டேக் பண்ணி இது எல்லாமே பார்த்துட்டு தான் ப்ரோ இருக்காங்க. இது வந்து மறைக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. எல்லா நியூஸும் சாருக்கு போகுது. அவர் கம்ப்ளீட்லி அப்செட் ப்ரோ. அவரு இவ்வளவு நாள் இப்படிலாம் அப்செட் ஆனதே இல்லை. பயங்கர அப்செட்ல தான் இருக்காரு ப்ரோ. இது வந்து சொன்னாங்க சொல்ற ப்ரோ. இன்னைக்கு ஈவினிங் கூட சொன்னாங்க பசங்க. அவர் நம்பி இங்க இருக்கிறதே வந்து யாரை நம்பியுமே இல்ல, ஃபேன்ஸை நம்பி மட்டும்தான் இருக்காரு. அவருக்கு யாரு இருக்கா? இங்க ஃபேன்ஸை நம்பி மட்டும்தான் இருக்காரு. கடைசியில ஃபேன்ஸே அகைன்ஸ்டா அவர் பின்னாடி இப்படி திரும்பும் போது இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. உண்மை ப்ரோ. ஈவினிங் சொன்னவங்க கூட டோட்டலா அதாவது சாருன்னு இல்லை, சார் சம்மந்தப்பட்ட எல்லாருமே இப்படி ஆயிருச்சே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான். ஈவன் சுரேஷ் சந்திரா சார் ஆகட்டும், எல்லாருமே டோட்டல் டிப். அதாவது இது வந்து எப்படி சொல்றது, என்னன்னா ஒரு
பெரிய லெவல்ல ஒரு வீடு கட்டி, நம்ம வீடு வாங்கிட்டோம், வீட்டுக்குள்ள நம்ம போக போறோங்கிற வரையில திடீர்னு அந்த வீடு இடிஞ்சு விழுந்த மாரி ஆயிட்டாங்க எல்லாருமே. அந்த மாரி தான் ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்ட்மென்ட். சொல்ல முடியாத லெவலெல்லாம் சாரு டோட்டல் அப்செட்ன்னு தான் நானும் கேள்விப்பட்டேன். அத தான் இந்த பசங்கள்ட்ட கன்வே பண்ணுவோம். நீங்க எதனால அவர இது பண்றீங்க? அவர் உங்கள நம்பி தானடா இருக்காரு. நான் நிறைய ட்வீட் நான் பார்த்தேன் ப்ரோ. எல்லாமே சார மீன்ஸ் அவர்லாம் ரிட்டையர் ஆயிரலாம், அவர்லாம் வந்து நடிக்கிறதுக்கு அன்ஃபிட் அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன அன்ஃபிட்? அவரோட இதுக்கு எவ்வளவு விஷயங்கள் அவர் நினைச்சிருந்தா விட்டு போயிருந்திருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருந்திருக்கலாம். அவர் இன்னைக்குமே வந்து அவரு இப்போ ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு பிளாக் ஹேருக்கு மாறினாரு, உடம்ப குறைச்சாரு, எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் நினைச்சா படம் இப்போ முடிச்சு கொடுக்காம கூட அவர் போயிருந்திருக்கலாமே, ரேஸ்க்கு போகணும் இது பண்ணணும். ஆனா வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு கொடுத்து, டப்பிங் ஒர்க் முடிச்சு கொடுத்து, ட்ரைலர் ஒர்க், அவரோட சைட் ஆஃப் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. அவருக்கு வந்து சினிமா மேல டெடிகேஷன் இல்லாம வந்து டே அண்ட் நைட் அவரு டிராவல் பண்ணி அப்படிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. உண்மை ப்ரோ, உண்மை. என்னன்னா இவனுங்க இன்னைக்கு போட்ட ட்வீட்ல 1, 2 என்னன்னா, நம்ம இங்க இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கோம், அவர் ஃபேமிலியோட ஜாலியா டூர் போய்கிட்டு இருக்காரு, சிங்கப்பூர்ல டீ குடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிலாம் போட்டிருந்தானுங்க. அவர் எவ்வளவு அப்செட்ல இருக்காருன்னு இவனுங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எப்படி தெரியல. இல்ல என்னன்னா அவர் என்ன வந்து இவனுங்க ஃபேன்ஸ் வந்து இதாகட்டும், இவங்க வந்து ஹர்ட் ஆகட்டும், நம்ம ஜாலியா இருப்போம், யாராவது அப்படி நினைப்பாங்களா? உயிரை கொடுக்குறானுங்க, அவங்க அவ்வளவு ஹர்ட் ஆகிறத பார்த்துட்டு அவர் சந்தோஷமா இருப்பாரு. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காருன்னு எங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பா கிடையாது. உண்மை. நீங்க சொன்னது அவ்வளோ உண்மை. காரணம் என்னன்னா, அவர் இவ்வளோ தூரம் ஃபேமிலியோட இருக்கும்போது கூட என்னோட ஃபேன்ஸ் இப்படி வருத்தப்படுறானுங்களேன்னு அவரும் அப்செட் தான். அத எப்படி இவனுங்களுக்கு கன்வே பண்ணணும்னு எனக்கும் தெரியல. அது அவங்க கேள்வி தான் கேட்குறாங்க. இவன் மேல தப்பு, அவன் மேல தப்பு அப்படின்னா, அது நீங்க வந்து ஒரு 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 டைப் ஆஃப்ல ப்ளேம் பண்ணும்போது, அவர ப்ளேம் பண்ணும்போது, அவரு நீங்க ஏன்டா என்ட்ட வரீங்கங்கிற மாரி தானே. எனக்கு அது எக்ஸ்ப்ளைன் பண்ணவே தெரியல. டோட்டலாவே ரொம்ப ஒரு கிரிட்டிசைஸா இருக்கு இவனுங்க பண்றது எனக்கு உண்மையிலே. இல்ல அவரோட டைம்லைன் ஒன்னு வச்சிருந்தாரு ப்ரோ. இந்த டைம்ல இதை ஷூட் முடிக்கிறோம் ஆயிடுச்சு போல இருக்கு. கேக்குது Hello, கேக்குதா ப்ரோ? கேக்குது பேசுறது. லைன்ல தான் இருக்கேன். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அவரு சத்யஜித் கூட எல்லாம் 3 படம் பண்ணாங்க ப்ரோ. இது நாள் வரைக்குமே ஆன்லைன்ல அப்டேட் வராம இருக்குமே தவிர, ஆஃப்லைன்ல படம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது, தியேட்டர்ல போற வரைக்குமே எந்த விதமான மத்தவங்க படத்துக்கு வருமே தவிர, நம்ம படத்துக்கு இது நாள் வரைக்குமே வந்தது கிடையாது. ஆனா இது வந்து போஸ்ட்பான் ஆனதுங்கிறது வந்து, அது இதுக்கு முன்னாடி படம் கூட ரெட் ஜெயின் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஆனா இந்த படமும் லைக்காவும் ரெட் ஜெயின்ட்டுமே மேக்ஸிமம் லைக்காவோட படம் எல்லாமே ரெட் ஜெயின் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அது என்னவா இருந்தாலும் போன படத்துக்கே சால்வ் பண்ணவங்க, இந்த படத்துக்கு எதுக்கு சால்வ் பண்ணலங்கிற ஏன்னா ஒன்னொன்னா அப்படி அப்படியே ஒரு நிமிஷம். ரெட் ஜெயின் சொல்றியே. ரெட் ஜெயின்ட் இந்த படத்த வாங்கிட்டாங்கன்னு உனக்கு யார் அஃபிஷியலா சொன்னது? நீ அத மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லு. அபிஷியலாலாம் யாரு சொல்லனா, இதுக்கு அப்ப முன்னாடி ஏன் படம் லைக்காவோ அததான் நானும் கேக்குறேன். அஃபிஷியலா வராம நீ எதுக்கு ரெட் ஜெயின்ட்ட சொல்ற? யாருமே இன்னும் பேசி முடிக்கல. யாரோ சொன்னத நம்பிக்கிட்டு இப்ப அதான் அவர் தினேஷ் ப்ரோ ஸ்டார்ட்டிங்ல என்ன சொன்னாரு? எதுக்காக நீங்க வந்து 10ஆம் தேதின்னு படம் சொல்றாங்க. ரெட் ஜெயின்ட் வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த டேட்ல இந்த டைம்ல ட்ரெய்லர் வருதுன்னு சொல்றாங்க. அத நம்பிக்கிட்டு நீங்க ஏன் இது பண்றீங்க? இப்ப நீங்க நெறைய ட்வீட்ல இதுவும் வருது. ரெட் ஜெயின்ட் ஏன் இத சார்ட் அவுட் பண்ணல? மத்த படத்துக்கு தலையிடுறாங்கல்ல. இதுக்கு ஏன் சார்ட் அவுட் பண்ணல? நல்லா கேட்கணும். ரெட் ஜெயின்ட் வாங்கியிருந்தாங்கன்னா, அத சார்ட் அவுட் பண்ணுவாங்க. ரெட் ஜெயின்ட்க்கே இன்னும் சைன்ட் ஆகல. தினேஷ் ப்ரோ தான் இருக்காரு. தினேஷ் ப்ரோட்ட கேளுங்க. இன்னும் எதுவுமே நடக்கல. டோட்டலாவே அப்படியே தான் ஸ்டக் ஆயி நிக்குது. இல்ல இது அபிஷியலா வராட்டியுமே காமனான பாயிண்ட் என்னன்னா, இப்போ பெரிய பெரிய படங்கள் எல்லாமே வந்து ரெட் ஜெயின்ட் தான் வந்து மேக்ஸிமமே அவன் மட்டும்தான் இப்போ வந்ததுக்கு அப்புறமே அவன் தான் எடுக்கிறாங்கிறப்போ, லைக்காவும் ரெட் ஜெயின்ட்டுமே எவ்வளவு டைப்ல இருக்காங்கிற அவங்க லைக்காவோட மேக்ஸிமம் படமே ரெட் ஜெயின் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. சோ அப்படிங்கிறப்போ இது அவங்களால சால்வ் பண்ண முடியாத இப்போ ரெட் ஜெயின்ட் வந்து அபிஷியலா எடுக்குங்கறலாம் செகண்டரினா, இப்போ அந்த டைம்ல வந்து இப்போ எப்படி பார்த்தாலும் இப்போ வேற யாரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க? நமக்கு நீங்க ரோமியோ பிக்சர்ஸும் அவங்களதான் எப்படி பார்த்தாலுமே இப்படி போய் அப்படி வந்தாலுமே அவங்களோட இல்ல. சும்மா நான் எதார்த்தமா கேக்குறேன். சோ இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்றதோட டிஎன்ல ஒரு பிரச்சனை வருதுங்கிறப்போ, ஒரு தியேட்டர் சைட்லயே வந்து புரியுது. அந்த படம் கொடுவா சொல்லுங்க. கொடுவா கொடுவா அது அப்புறம் பேசிக்கலாம்டா. இப்ப அவர் தினேஷ் ப்ரோ வந்து கிளாரிபிகேஷன் பண்ண வந்தது, இந்த எந்த வகையிலுமே சாருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சாரை நீங்க இப்படி பேசுறது நல்லா இல்ல, இது சாருக்கே போயிருச்சு, ரொம்ப அப்செட் ஆயிருச்சுங்கிறத கன்வே பண்ண வந்திருக்காரு. அதை மட்டும் ரிசீவ் பண்ணிக்கலாம். சாருக்கு மட்டும் இல்ல. சார் சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே இதுல எந்த ஒரு இதுவும் இல்ல. சொல்றது புரியுதா? சாரு, சுரேஷ் சந்திரா சார் ஆகட்டும், யாராகட்டும், யாருக்குமே இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. இது டோட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவங்க சொன்ன மாரி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, லைக்கா கால் அவ்வளவுதான்.
அவங்க பண்ண தப்புக்கு சார் கூட உள்ளவங்களோ சாருக்கோ எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இல்லை. இதில் அவங்க தலையிடவும் முடியாது. ஏன்னா இது பிஸ்னஸ் ப்ராப்ளம். இப்போ என்னுடைய பிஸ்னஸில் இன்னொருத்தன் வந்து தலையிடும்போது நான் உன் வேலையை பார்த்து போன்னு தான் சொல்லுவேன். அப்படி வரும்போது அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னா அவங்க தலையிடவும் முடியல. அந்த சுச்சுவேஷனில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது ரொம்ப நாளைக்கு போகாது. ரொம்ப நாளைக்கு ஷார்ட் அவுட் அவங்க வச்சுக்கிட்டும் இருக்க முடியாது. சீக்கிரமா தினேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி 1 or 2 டேஸோ இல்லை 1 மந்த்லேயோ இந்த மாதிரி ஷார்ட் அவுட் பண்ணி அவங்க முடிக்கணும். காப்பி ரெடி, காப்பிலாம் ரெடி ப்ரோ. படம்லாம் எந்த இஷ்யூவும் இல்லை ப்ரோ. படத்தோட அவுட்புட்ல எந்த இதுவுமே இல்லை. பின்னாடி இருக்கிற வேற சில எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ், சில இஷ்யூஸ்னால தான் அது கொஞ்சம் ஹோல்ட்ல இருக்கு. அவ்வளவுதான். இது வந்து சீக்கிரம் வந்து அவங்களே வந்து அடுத்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் சீக்கிரமா அவங்களே வந்து இது பண்ணுவாங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. நம்ம ப்ரோ அது இது வரைக்கும் மற்ற படத்துக்குன்னா ஓகே ப்ரோ. இது வந்து சிம்பிளா வந்து மற்ற ஆக்டர்ஸோ அப்படிங்கிறப்போ அது நீங்க அவரை எதுக்கு ப்ளேம் பண்றீங்கன்னு சொல்றாங்களே, மேக்ஸிமம் எல்லாருமே ப்ளேம் பண்றது எதுக்குன்னா நம்ம ஃபேன் சைடுங்கிறப்போ சரி இது அவர் ஃபால்ட் இல்லை, என்னென்ன இன்டர்னல் இஷ்யூஸ் என்னென்ன நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். காமனா இருக்கிறப்போ இது அஜித் படம் இது போஸ்ட்போன் ஆயிடுச்சுங்கிறப்போ அவர் மேலதான் காமனா இருக்கவங்களோ இல்ல சில பேர் வந்து ஓவரான ஃப்ரஸ்ட்ரேட்டட்ல அந்த டைம்ல வந்து அந்த ஒரு மாதிரி தான் வந்துச்சு. இதுக்கப்புறம் நேத்து நைட் இருந்ததை விட இப்போ இன்னைக்கு வந்து பெருசா ஒரு நெகட்டிவிட்டி கிடையாது. பட் இருந்தாலுமே அதுக்குத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹர்ஷா ஒரு வார்த்தை சொன்னாரு. ஃபாரின்ல படம் எடுத்தாங்கன்னா அந்த படம் ஓடுதோ ஓடலையோ அது வந்து அப்படியே விட்டுருவானுங்க. இங்க இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு படம் டிசாஸ்டர் ஆச்சுன்னா அதுக்கு அந்த ஆக்டர் தான் காரணம். படம் வரலனாலும் அந்த ஆக்டர் தான் காரணம். அது படம் நல்லா இருந்தாலும் அந்த ஆக்டர் தான் காரணம். எல்லாத்துக்குமே ஆக்டரை சொன்னா அப்போ இப்போ படத்தை இப்போ ஹோல்டு கூட பண்ணது ஒர்க் யாருன்னு பண்ணவங்களுக்கு எல்லாம் அதைத்தான் நான் இன்னொரு சொல்றேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் அது தினேஷ் ப்ரோட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலா நேத்து அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே இதுதான் சாக்கு அப்படின்னு ஆனா ஒரு சில பேர் டிசப்பாயின்மெண்ட் ஆகி ஒரு 2-3 ஐடிஸ் நானே பார்த்திருக்கேன். அப்படி பேசினது உண்டு, கரெக்ட். ஆனா நீங்க எடுத்த நிறைய ஸ்கிரீன்ஷாட்ல இதுதான் சாக்குன்னு ஃபேக் ஐடிஸ்லயும் இல்ல மத்த ஃபேண்டம், ஓப்பனாவே சொல்றேன், மத்த ஃபேண்டம்ல இருந்து நான் அஜித் ஃபேன், இவ்வளவு வருஷமா நான் அஜித் ஃபேனா இருந்தேன்னு அந்த மாதிரி நிறைய நெகட்டிவிட்டி இந்த விஷயத்துக்கு மட்டும் கிடையாது, நிறைய விஷயத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. அது நேத்திக்கு நைட்டு ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. அஜித் சார் ஃபேன்ஸை தாண்டி நிறைய ஃபேண்டம்ல இருந்து அவர் மேல இந்த வெஞ்சன்ஸை நானும் அஜித்குமார் ஃபேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சந்திராவை அவர் சாரை மென்ஷன் பண்ணியோ இல்ல அஜித் சாரை மென்ஷன் பண்ணியோ இல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸை மென்ஷன் பண்ணியோ நிறைய தப்பா பேசினது நான் 100% எழுதி தருவேன். நம்ம பசங்க ஒரு 2 பேரா இருந்தாங்கன்னா மீதி 98% அதர் ஃபேண்டம்ஸ் பண்ணது. அதை வந்து சார ரொம்ப அப்செட் ஆயிருக்காரு அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, சார் இன்னுமே வந்து அஜித் சாரோட ஃபேன்ஸ் அந்த ஃபேண்டமும் அவங்க சார் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, ஹோப் எல்லாமே இன்னுமே ஸ்டில் அப்படியே இருக்கு. ஒரு சில குளறுபடிஸ் பண்ற அந்த 3 குரங்குக்கு பண்ற விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கறது மட்டும் கன்வே பண்ணிருந்தேன். அஜித் சார் ஆகட்டும், அஜித் சாருடைய ஃபேன் ஆகட்டும், ரத்தமும் சதையுமா உள்ளவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். யாராலையும் பிரிக்க முடியாது. இது இல்லைன்னா அது இல்லை, அது இல்லைன்னா இது இல்லை. இப்பவும் சொல்றேன், ரத்தமும் சதையும் எப்படி ஒரு உடம்புக்கு முக்கியமோ அது மாதிரி தான் சாரும் சாரோடைய ஃபேன்ஸும். நல்லா கேட்டுக்கோங்க, உண்மையான ஃபேன்ஸு இப்படி பண்ண மாட்டான். இந்த ஊடையில வந்து சொருவுறான் தெரியுமா, இவன் தான் இப்படிலாம் பண்றது. என் செட் ஆகட்டும், எனக்கு ப்ரீவியஸ் ஆகட்டும், 80s ஆகட்டும், எல்லாருமே இப்போ வரைக்கும் உண்மையிலே சொல்றேன் எல்லாருக்கும் ஒரு அப்செட் தான். ஆனா சார் பக்கம் யாருமே இது வரைக்கும் திரும்பினது இல்லை. இப்போ வந்துட்டு சார் ஃபேனுன்னு சொல்லிட்டு அவர் நேமை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு அதை ஏன் நீங்க அதை நீங்க ஒருத்தன் பண்றதை நீங்க ரியாக்ட் பண்ணவும் தான் அது பிளாஸ்ட் ஆகுது. அதை ஏன் நீங்க கண்டுக்கிறீங்க? அதை கண்டுக்காம இது பண்ணிட்டு போங்க. இப்ப நான் நீங்க சொன்னீங்கல்ல ப்ரோ, எவனோ ஃபேக் ஐடியில வந்தா எவனோ ஃபேக் ஐடியில நானே சில பேர் பார்த்தேன். நம்ம சைட் ஆஃப் ஃபேன்ஸே சில பேர் வந்து அதை கோட் பண்ணி இந்த மாதிரிலாம் கரெக்ட் அப்படின்னு பேசுற மாதிரிலாம் இதெல்லாம் நாங்களே ஸ்கிரீன்ஷாட்ஸ் இதெல்லாம் நாங்களே பார்த்தோம். அதெல்லாம் தான் எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆனது. கம்ப்ளீட்லி பீக்ல இருக்க ஐடி ஃபேன்ஸ் பேஜ் ஐடி எல்லாருமே அதை வந்து அது ஒரு சில பேர் ட்வீட் போட்டிருப்பீங்க, அதை குவைட் பண்ணி அவங்க ஸ்மைலி போடுறது, இதை நான் முன்னாடியே சொன்னேன் இப்படிங்கிற ஒரு வைடிங்ஸ் போடுறது, அதுவே நெகட்டிவ் தான். உனக்கு அதாவது சாரை பத்தி தெரியும், இத்தனை வருஷமா அவர் ஒரு ரோல் மாடல் எடுத்து நீ போய்கிட்டு இருக்க, எப்படி அவரை பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வருதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. எவனோ ஒருத்தன் பேசுறான், கண்டுக்காம ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டே இரு, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நீ அதை எடுத்து குவைட் பண்ணும்போது அப்ப இவனும் எமோஷன்ல இருக்கான்னு சொல்லிட்டு உன் ஃபாலோவர்ஸ் ஒன்னு இது பண்றது,